Good morning, friends. ராஜன் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு உங்க எல்லாருக்கும் உங்க குடும்பம் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாக நமக்கு எல்லாரும் அமையணும். லாக்டவுன் முடிச்சு நம்ம வரும்போது டு பி இந்த எஜுகேஷன் so many things will be rocking 100%. ஸோ இந்த வாழ்த்துக்களோட நம்ம இன்றைய இந்த டாபிக் உள்ள போவோம். இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் சக்ஸஸ் பிளான் ஆஃப் வெஸ்டீஜோடைய சக்ஸஸ் பிளானை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த சக்ஸஸ் பிளானை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது காம்பன்சேஷன் பிளான். ஸோ இதை பற்றி பேசும்போது சில விஷயங்களை ஒரு அடிப்படையான சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டீஜ் பிளான் எவ்வளவு உன்னதமானது எவ்வளவு மகத்துவமானது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல ஒரு விஷயம் என்னென்ன கேட்டிங்கனாக்கா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோடைய பிரின்சிபல் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலகத்தில் 2 விதமான நிறுவனங்கள் இருக்காங்க. ஒரு நிறுவனங்கள் கன்வென்ஷனல் வே ஆஃப் மார்க்கெட்டிங் தேர் ப்ராடக்ட்ஸ், அதாவது பொருட்களை தயாரிக்கிறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. மார்க்கெட் பண்ணும்போது தே ஹேவ் பெரிய பெரிய ஸ்டாக்கிஸ்ட், அதுக்கப்புறம் ஹோல்சேலர், அதுக்கப்புறம் ஒரு ஏஜென்ட், அதுக்கப்புறம் சப் ஏஜென்ட், அப்புறம் கடைகள். இங்கே கடைகளில் பொருள்கள் போகுது. இந்த பொருள்கள் இங்கே இருக்குது. இந்த பொருள்களை அனௌன்ஸ் பண்ணுவதற்காக விளம்பரங்கள், இதன் மூலியமாக தங்கள் பொருள்களை மார்க்கெட் பண்ணுறவங்க ஒரு பக்கம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பொருள் எங்கெங்கே போகுது அப்படிங்கிறது தெரியும். ஆட்டோமேட்டிக்காக கமிஷன் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஒரு விளம்பரம் நடக்குதுன்னா இந்த விளம்பரத்துக்கு ஒருவரோ 2 பேரோ அல்லது 2 நிறுவனங்களோ செய்ய போகுது. அதே மாதிரி பல டிவியில் பல பத்திரிகையில் பண்ண போது அதுக்கும் ஈஸியாக இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. பட் இப்போ இதுவே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த முறையை மாற்றுறாங்க. ஏன் இந்த முறையை மாற்றிருக்காங்கங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் குடும்பத்தோடு பார்க்குறீங்க. ஸோ இது ஏதோ ஃப்ராடு பிஸ்னஸ்ஸு, ஆள் சேர்க்குற பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இது என்ன அப்படிங்கிறது என்ன நோக்கத்தோடு ஆரம்பிச்சாங்க, இது எவ்வளவு பெரிய புனிதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியறதுக்காக இதனுடைய ஆரம்பத்துலேருந்து நான் வரேன். அதாவது இன்னைக்கு ஒரு பொருள்கள் இருக்கு அப்படின்னா எல்லா பொருள்களுக்கும் எல்லாருமே சரியான விளம்பரங்கள், குவாலிட்டியான விளம்பரங்கள், குவாலிட்டியான டிவி சேனலை தான் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லா பொருள்களுமே அதிகமாக விற்பனை ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் எ கொஸ்டின் மார்க். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் விளம்பரம் சொல்லுவோம், அந்த விளம்பரத்தில் வரக்கூடிய எதுன்னு சொல்லுவோம். பட் உங்களுக்கு டக்குன்னு புரியணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு எவ்வளவோ திரைப்படங்கள் இன்னைக்கு வெளியே வருது. திரைப்படங்களில் நடிக்கிற நடிகர்களை வச்சு தான் அந்த படங்கள் ஓடுது. ஐ ரைட் ஆர் ராங்? தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் அல்லது ஒரு பெரிய சுப்ரீம் ஸ்டாரு, ஒரு மிகப்பெரிய நாயகன், ஒரு பெரிய விஷயம், அவர் நடிச்ச எல்லா படங்களும் ஓடி இருக்கா அப்படின்னு ஒரு உள்ள போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சில படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட், சில படங்கள் ஓடவே இல்லை. இப்போ அந்த ஓடாத படங்களுக்கு விளம்பரங்களே வரலையா? அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படங்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படங்களை போய் பார்த்துட்டு வந்த மக்கள் இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படி அந்த செய்தியை பரப்புனதனுடைய விளைவு அந்த படங்கள் ரொம்ப அதிகமாக ஓடி இருக்கு. எதுக்கு இந்த படத்தை ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் பொருள்களை யார் வாங்கி யூஸ் பண்றாங்களோ அவங்க யூஸ் பண்ணிட்டு இது நல்லா இருக்குங்க, இது எனக்கு இப்படி இருந்தது அப்படி இருந்தது அவங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட நண்பர்கள்ட்ட அந்த மெசேஜ் பரவ ரிவ்யூஸ் பரவ அதை வச்சுதான் ஒரு பொருள் மார்க்கெட்ல அதிகமா ஓடுறதும் கம்மியா ஓடுறதும். பட் இந்த பொருள்களுக்காக அதிகமான வருமானம் வாங்குறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த விளம்பரத்துல வருவாங்க. அந்த விளம்பரத்துல வரவங்க அந்த பொருட்களை யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை எடுத்தீங்கன்னா 100% தொட்டு கூட பார்த்திருப்பாங்களாங்கிறது சந்தேகம். ஈவன் நடிக்கும் போது கூட வேற பொருளை கை வச்சுட்டு இருக்கலாம், வெறும் டப்பாவை கையில வைக்கலாம். பட் என்ன ஆயிருக்குன்னா கோடி போயிருக்கு. ஆனா அதே இந்த பொருளை இந்த மிக வேகமாக வளர்றதுக்கு காரணம் இந்த பொருளை யூஸ் பண்ணி அதை 10 பேருக்கு இது நல்லா இருக்குன்னு சொன்னவங்க அவங்களுக்கு எதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ அவங்க தான்
ஒரு பொருளை எவ்வளவு தூரத்திற்கு மேல் நோக்கி எழுப்ப முடியுமோ எழுப்புறதுக்கு உண்டான ஒரு முதுகெலும்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அவங்களுடைய இதுல நம்ம ஈடுகட்டணும்னு ஏற்பட்ட ஒரு முறை தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்ன ஆள் சேர்க்கிற விஷயமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ நவ் கெட்டிங் இன்டு திஸ் பிசினஸ். இப்போ இதுல வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணிக்க போறோம். நம்ம எத்தனை பேருக்கு சொல்லுவோம்? 10 பேரா இருக்கலாம், 50 பேரா இருக்கலாம், 100 பேரா இருக்கலாம். பட் இந்த 50 பேர் 100 பேரை எப்படி பெருசா வளர்த்துறோம்? ஸோ அங்க யார் பெருசா வளர்த்துறாங்களோ அவங்களுக்கு வருமானம் வரணும். அப்பதான் பொருள்கள் மிக அதிகமாக சேல்ஸ் ஆகும். அப்பதான் அந்த நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்கும். ஸோ அவர்களுக்கு லாபம் கொடுக்கணும். அப்போ இதை எப்படி கொடுக்கறது அப்படின்னு அமைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் காம்பன்சேஷன் பிளான் ஆஃப் அ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் திட்டம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். அப்போ இதுல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு பொருள், எந்த ஒரு மார்க்கெட்டிங் இது எடுத்துக்கிட்டாலும், நம்மளுடைய அந்த வருமானத்தை ஈடுவதற்காக, நம்ம பொருள்கள் விற்பனை ஆவதற்காக அந்த பொருளுக்கு ஒரு குறியீடு வைப்பாங்க. அதுதான் பிசினஸ் வால்யூம்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று சொல்லுவாங்க பாயிண்ட் வேல்யூ. ஏன் 2 வச்சிருக்காங்க? இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொருள்கள், இந்த நிறுவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் மாத்திரம்தான் இந்த பொருள்கள் விற்பனை ஆகுமா, இந்தியாவில் மாத்திரம்தான் இது விநியோகம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நோ. மற்ற அண்டை நாடுகளுக்கும் இது விநியோகமாவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஆகும்போது இதே பொருள் தான் அங்கே போக போகுது. அப்போ இதே பொருளை தான் ஒருவர் யூஸ் பண்ண போறாரு, அதை பல பேருக்கு அதை அறிமுகப்படுத்த போறாரு. அப்போ இங்க அதே பொருளுக்கு விநியோகம் பண்ணுவதற்கு என்ன வருமானம் கொடுக்குறோமோ அதே வருமானத்தை அந்த நாட்டில் கொடுத்தோம்னா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அந்த நாட்டினுடைய விலைவாசி, அந்த நாட்டினுடைய அந்த அந்நிய செலாவணி இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்தாங்கணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒன்று. ரெண்டாவது, ஒரே நாட்டிலே வச்சுப்போம். இன்னைக்கு 2020 இந்த பொருள்களை எவ்வளவு தூரத்திற்கு நம்ம விநியோகம் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவர்கிட்ட போறோம், ஒரு ஸ்பிருலினா பத்தி பேசுறோம். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பிருலினா வாங்கிக்கிறாரு. அப்போ அதனால நமக்கு இந்த 2020 இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது. மேபி அது 5 ரூபாவா இருக்கலாம், 10 ரூபாவா இருக்கலாம், 100 ரூபாவா இருக்கலாம். ஓகே, இதே ஸ்பிருலினா தான் 2025 2030 இருக்க போகுது. அப்ப இன்னொருத்தட்ட 2025 2030 போகும்போது நான் கம்மியாகவோ அல்லது ஒண்ணுமே சொல்லாமையோ அந்த பொருள் விற்பனை, இதே என்ன முயற்சி இங்க நான் போட்டேனோ அதே முயற்சியை நான் 2025 2030 நான் போட வேண்டியிருக்கும். அப்போ இன்னைக்கு 2020 எனக்கு வந்த வருமானம், அதே வருமானத்தை தான் 2025 2030 கொடுத்தாங்கன்னா எனக்கு போதுமா? இந்த கேள்விக்கு பதில் போதாது. ஏன் போதாது? ஏன்னா விலைவாசிகள் ஏறி இருக்கும். ஏன் விலைவாசி ஏறி இருக்கும்? பணத்தினுடைய மதிப்பு, அதான் பணவீக்கம் சொல்றாங்க. அப்போ அந்த காலத்துல அந்த பணவீக்கம், அந்த பணத்தினுடைய மதிப்பு குறையிறது அந்த மாதிரி என்னுடைய வருமானத்தை நான் கூட்டி ஆகணும். இப்ப அதை கூட்டணும்னா அதுக்கு ஒரு கணக்கு வேணும். அந்த கணக்கு தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பிவி-பிவி ரேஷியோ. இந்த பிவி-பிவி ரேஷியோ எடுத்தீங்கன்னாக்கா பிவி-பிவின்னு இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பிவி அப்படிங்கிறது ஒரு அப்சல்யூட் வேல்யூ. தட் மீன்ஸ் இந்த வேல்யூ என்னைக்குமே ஒரு பொருளை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பிவி கொடுத்துட்டாங்கன்னா அது என்னன்னைக்கும் அதனுடைய பிவி நிரந்தரமான வேல்யூ, அது மாறவே மாறாது, நாடுக்கும் மாறாது, எந்த காலத்துக்கும் மாறாது. அப்போ இந்த பிவி எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய எஃபர்ட்டை மெஷர் பண்றதுக்கு உண்டான அளவுகோல். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்பிருலினா கொண்டு வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னாக்கா நான் இன்னைக்கு நான் போட்ட எஃபர்ட்னுடைய வேல்யூ ஒரு பாயிண்ட். நான் 50 ஸ்பிருலினா வித்துறதுக்கு உண்டான விஷயம் செஞ்சிருக்கேன்னா என்னுடைய முயற்சியினுடைய வேல்யூ 50 பாயிண்ட். அப்ப இந்த 50 பாயிண்ட்டுக்கு எனக்கு இப்ப என்ன பண்ணணும்? வருமானம் தரணும். அப்ப இந்த பாயிண்ட்டை ரூபாயாகவும் அல்லது இதாக மாத்துறதுக்கு தான் பிவி. இதுதான் பிவி-பிவி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இந்த பிவி-பிவி ரேஷியோ 1:18. ஒரு பாயிண்ட்டுக்கு 18 இந்திய ரூபாய்கள். அதே துபாயில பண்ணும்போது அதே ஸ்பிருலினா தான், ஆனா அங்க அதே 18 ரூபா கொடுத்தா போருமா? அப்ப அங்க அதே 1:28. அப்ப அங்க ஒரு பாயிண்ட் பண்ணும்போது 28 இந்திய ரூபாய்கள். புரியுதுங்களா? இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதே இந்தியாவில் பிவி-பிவி ரேஷியோ 1:16. அப்படின்னா அதே பாயிண்ட் வேல்யூக்கு
16 ரூபாய் தான் மதிப்பாக இருந்தது. இன்னைக்கு 18ஆக இருக்கு. நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல 20ஆக மாறும், 25ஆக மாறும். இதுதான் பிவி பிவியோடைய தாத்பரியம். இத நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது. ஸோ இதுல இருந்து ஆரம்பிப்போம். இது எல்லா நிறுவனங்கள்லையும் இருக்கும். இதுதான் நம்மளுடைய பே அவுட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கறதுக்கு நமக்கு உதவும். ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் 1940லேருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 1940லேருந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அப்போ அந்த 1940லேருந்தே இந்த வருமான திட்டம் அப்படியே இருந்திருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாமே பரிணாம வளர்ச்சி பெறக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிளான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வருமான வாய்ப்பிலேயே பரிமாண வளர்ச்சி பெற்ற ஒரு பிளான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நான் புரியும். ஏன்னா வெறும் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிளானை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா அதை புரிஞ்சுப்பீங்க. பட் இன்னைக்கு வெளியே என்னெல்லாமோ இருக்கு. அப்போ உங்களுக்கு இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம், எப்படி போட்டு மண்டையை உடைச்சி ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இந்த மகத்துவம் புரியும். மகத்துவம் புரிஞ்சாதான் நம்மளுடைய எஃபர்ட், நம்மளுடைய செயல் திறன் ஜாஸ்தி ஆகும். ஃபைன். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இது திட்டம் விளங்கும் போது இப்போ காம்பன்சேஷன் பிளான், இந்த காம்பன்சேஷன் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 2 வகையாக பிளான் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து போனஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த காம்பன்சேஷன் பிளான், மார்க்கெட்டிங் பிளான், இந்த விவரங்கள் எல்லாம் என்னால் ஒரு அடிச்சு உறுதியாக சொல்ல முடியும். இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு துல்லியமாக நான் என்னுடைய பெருமையாக நான் பேச வரல இதை. ஏன்னா இதில் நான் ஊறி இருக்கிறதுனால, நான் இதெல்லாம் உள்ளே போய் எடுத்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 2 விஷயம் இருக்குங்கிறத நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒன்று வந்து போனஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் சிஸ்டத்தில் எம்எல்எம் நிறுவனம் இருக்கு. எந்த இடத்துலையுமே எம்எல்எம் நிறுவனம் இருக்கு. ஆனால் அந்த எம்எல்எம் நிறுவனத்திலிருந்து நான் சொல்ல புரியுதுங்களா, எம்எல்எம் நிறுவனத்தை அந்த ஆஃபீஸில் போய் நேரடியாக பொருளை வாங்கக்கூடியவங்க இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் சிஸ்டத்தில் இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் சிஸ்டத்தில் எல்லா தலைவர்களும் போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃபியூ லீடர்ஸ், டாப் லீடர்ஸ் தான் நேரடியாக போய் அந்த நிறுவனத்தில் போய் வாங்க முடியும். அங்கே கொடுத்துருக்கிறபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அங்கே பாருங்க, கொடுத்துருக்க பாருங்க, எம்எல்எம் கம்பெனி குரூப் லீடர்ஸ் தான் நேராக கம்பெனிக்கு போவாங்க, கம்பெனிலேருந்து வாங்கிப்பாங்க. ஸோ மற்றவர்கள் எல்லாம் அதற்கு கீழே இருக்கிறவங்க, அடுத்த ரங் ஆஃப் லீடர்ஸ் அவர்கள்ட்ட இருந்து வாங்குவாங்க. அந்த லீடர்ஸ்ல இருந்து சின்ன லீடர்ஸ் வாங்குவாங்க. அப்புறம் ஸ்பானர்ஸ், அப்புறம் ரெக்ரூட்மெண்ட். இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நான் ஒன்னா பாறேன். அதே போனஸ் சிஸ்டம்ங்கிறது என்ன, கம்பெனி இருக்கு, யாராக இருந்தாலும், அதாவது டாப் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னைக்கு தான் சேர்றவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நேரடியாக போய் நிறுவனத்தில் வாங்குவாங்க. எல்லாருக்கும் ஒரே வேலை தான். யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க மாச கடைசியில் இது பண்ணுவாங்க, அவங்களுக்கு போனஸ் கொடுக்கணும். பட் வேறஸ் wholesale discount systemத்துல only certain leaders will go have the access to get from the company. அப்ப என்ன அர்த்தம், அதிக டிஸ்கவுண்ட்ல அவங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ மற்றவங்க எல்லாம் இவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்ப இவங்க அந்த வாங்கக்கூடிய 2வது லெவல் லீடர்ஸ் 3rd லெவல் லீடர்ஸோட கொஞ்சம் அதிக டிஸ்கவுண்ட்ல வாங்குவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்லாப் ஆஃப் டிஸ்கவுண்ட்ல வாங்க ஆரம்பிப்பாங்க. வேற இன் ஓல்ட் போனஸ் சிஸ்டத்துல 350 ரூபா 350 ரூபா தான். அது சித்தார்த்தா இருந்தாலும் சரி, ராஜனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதுதான். ஸோ என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ்? பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ், இதை சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம நேரடியாக கம்பெனியில் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டீம் வளர்த்து அதனால வால்யூம் வர்றது ஒன்று, நம்மளா வால்யூம் வர்றது ஒரு விஷயம். எது டக்குன்னு நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேனே. இன்னைக்கு நம்ம முதல்ல போய் ஒருவர்கிட்ட பிளான் காமிச்சு
அவரை வந்து என்ரோல் பண்ணும்போது அது ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் கீழே ஒன்றும் டீம் கூட வரல. ஆனால் அவர் கேட்கக்கூடிய கேள்வி, நான் வந்து ஒரு டிஎல்சிபி வச்சுக்கலாமா சார், நான் ஒரு ஸ்டாக் பாயிண்ட் ஆரம்பிக்கலாமா சார், ஏன்னா நான் ஸ்டாக் பாயிண்ட் வச்சுட்டா என்கிட்ட தான். இந்த நினைப்பு எல்லாருக்கும் இருக்கு. அப்போ அது அங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, அப்போ அதற்காக பணத்தை போட்டு வாங்குறவங்க இருப்பாங்களா, அல்லது டீமை வளர்த்து வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா? புரியுதா? அதாவது அந்த சிஸ்டத்திலே இன்ஹரண்ட் பணத்தை நிறைய போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு. அப்படி பணத்தை நிறைய போட்டு அது எதுக்காக போடுறாங்க? they are putting it for the reason that they could buy it directly from the company. அப்போ அதிக டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு? பணம் அங்கே முடங்கி இருக்கு. அவங்களுக்கு டீம் இருந்திருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா டீம்காரங்க வருவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க, பிரச்சனையே இருக்காது. டீம் இல்லாதவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்க பணம் முடங்கி இருக்கு, ஸ்டாக் இருக்கு, வாங்குவதற்கு குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. இப்போ அந்த பணத்தை நம்ம வெளியே எடுத்தாகணும். என்ன பண்ணுவாங்க? சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இவர் வாங்கினது அதிக டிஸ்கவுண்ட்ல, அதே அவருடைய லீடர் வாங்கினது இவர்கிட்ட இருந்து. அப்போ ரெண்டு பேரும் வாடிக்கையாளர்கிட்ட தான் போறாங்க. அப்ப யாரு அதிக டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்க? அப்ப என்ன நடக்குதுங்க? ஒரு அப்ளைனே டவுன்லைனுக்கு போட்டியா மாறிடுறாரு. இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த சிஸ்டம். பட் அப்படி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்போது எதுக்கு அது வச்சிருக்காங்க? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், எம்எல்எம் கம்பெனிக்கு ஒரு 10 லீடருடைய குடுக்கல் வாங்கல், எவ்வளவு வாங்கினாங்க, எவ்வளவு வித்தாங்க, இதை மொத்தம் கணக்கு வச்சுட்டா போறோம். எல்லாரும் என்ன பண்ணினாங்கிற கணக்கு வச்சுக்க வேண்டாம். சாஃப்ட்வேரை அவ்வளவு லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெரி சிம்பிள் இவங்களது. அதான் பெரிய அட்வான்டேஜிங்க. இப்ப இங்க வந்துட்டீங்கன்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கம்பெனிக்கு இன்னைக்கு 2 கோடி பேர் இருக்காங்கன்னா 2 கோடி பேரும் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கணக்கு வச்சிருந்தாதான் நம்மளால காம்பன்சேஷன் பிளான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் எவ்வளவு ரொபோஸ்டா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இது நிறுவனத்திற்கு வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பொருள்களை எல்லாரும் ஒரே விலையில தான் வாங்குவாங்க. அப்போ இந்த போட்டா போட்டி இருக்காது. ஒரு பொசிஷனுக்காக பணத்தை போட்டு இது முடக்க வேண்டிய அவசியம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு இந்த இடத்துல. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்த போனஸ் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்க. ஸ்டில் இன்னைக்கும் ஹோல்சேல் டிஸ்கவுண்ட் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. இன்னைக்கு கூட இருக்காங்க. மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஆர் அவைலபிள். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தி கம்பெனிஸ், பட் ஸ்டில் தேர் தே ஆர் ஆல்சோ ரன்னிங். கரெக்டுங்களா? ஃபைன். இப்போ நம்ம we have to now look into போனஸ் சிஸ்டம். இப்போ இந்த போனஸ் சிஸ்டம் ஒருத்தருடைய பரிணாம வளர்ச்சி எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 1941 எப்படி ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு 2020 வந்திருக்கு, அது எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கு, எப்படி நம்ம பிளான் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற பிளான் அவங்க தெரியணும். ஸோ எடுத்த உடனே முதல்ல 1943 எவ்ரிதிங் ஒன்லி, எப்பவுமே சின்ன விஷயங்கள் படிப்படியாக செய்ய அதில் தவறுகள் வர 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 அந்த தவறுகளை திருத்தி தான் ஒரு விஷயம் முழுமை பெறுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்லுவாங்க எப்பவுமே டோன்ட் ரீஇன்வென்ட் தி வீல் அப்படின்னு. அதாவது ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, திருப்பி அதே மாதிரி நான் கண்டுபிடிப்பேன் போனா எப்படி, அது மாதிரி. ஸோ தட்ஸ் ஹவ் இதுவும் பரிணாம வளர்ச்சி பெற்றது. அப்போ முதல்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யூ சி ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்டட் வித் பைனரி சிஸ்டம். வெரி வெரி சிம்பிள். எப்படின்னா நீ வர 2 பேருக்கு கொடுக்குற, அவ்வளவுதான். அவர்கள் 2 பேருக்கு கொடுப்பாங்க, தட்ஸ் இட். இப்போ கணக்கு வச்சிருக்கிறது ரொம்ப ஈஸி, எக்ஸ்பிளைன் பண்றதும் ஈஸி. நீ 50 பேருக்கு கொடுத்த, அவர் 5 பேர் கொடுத்தாரு, அவர் 9 பேர் கொடுத்தாரு, ஒரே கன்ஃபியூஷன். யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தாரு சார், அவர் நிறைய கொடுத்தாரு, இவர் நீ 2 நீ 2 2 2. ஸோ வெரி ஈஸி. ஸோ இப்படிதான் முதல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய காம்பன்சேஷன் பிளான் ஆரம்பிச்சிட்டு. அப்போ இவ்வளோ சிம்பிள். அப்புறம் ஏன் இது இன்னும் தொடர்ந்து போகல? பிகாஸ் அகேன் டிஸ்அட்வான்டேஜஸ். என்ன டிஸ்அட்வான்டேஜ்? நான் எப்பவுமே சொன்ன மாதிரி முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு நிறுவனம் தன்னுடைய பொருளை மாற்று வழியில மார்க்கெட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ அவங்க மற்றவங்களை வாழ வைக்கிறது ஒரு பக்கம், அவங்களும் வந்திருக்கிறது அவங்களுடைய லாபத்துக்காக. அப்போ அவங்க பொருள்கள் நிறைய விநியோகம் ஆகணும். சரிதானா? ஃபைன். அந்த இது எப்பவுமே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது? 2 பேர் போயிட்டு இருக்காங்க. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா, இன்னைக்கு பைனரியில் நிறைய பைனரி நிறுவனங்கள் இருக்குது.
கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸை மையமாக வச்சு நிறைய பைனரி நிறுவனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு எடுத்து காமிச்சோன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியும். ஏன்னா இன்சூரன்ஸ்னா ப்ரீமியம் இருக்கு, அந்த ப்ரீமியத்துக்கு எவ்வளவு கமிஷன் இது தராங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த கமிஷன்ல எவ்வளவு பகிர்ந்து கொடுக்க முடியுங்கிறத நம்ம டக்குன்னு பார்க்க முடியும். ஸோ அந்த பைனரியை மையமாக வச்ச இன்சூரன்ஸை மையமாக வச்ச பைனரி நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க, அதாவது நம்ம முதல்ல ஒரு பாலிசி எடுக்கணும், அந்த ப்ரீமியம் வந்து 10,000 ரூபா. ஃபைன். அடுத்து என்ன பண்ணோம், நாம் 2 நண்பர்களுக்கு இந்த பாலிசியை நம்ம விற்கணும். அப்போ அவங்களும் என்ன பண்றாங்க, 10,000 கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு வருமானம் வராது. இந்த 2 பேர்ல யாரோ ஒருவருக்கு அந்த இன்சூரன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு முதல் கமிஷன் வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த கமிஷன் எப்படி வருது? நார்மலி இன்சூரன்ஸ்ல ஒரு முகவர், ஒரு ஏஜென்ட் ஒரு இன்சூரன்ஸை வித்தார் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, நான் சொல்றது ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னாடி, அப்போ கமிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரீமியத்தினுடைய கமிஷன் வந்து 40%. இப்போ 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் நம்ம முதல் ப்ரீமியம் வாங்கினோம் அப்படின்னா அதில் இன்சூரன்ஸ் முகவருக்கு வரக்கூடிய கமிஷன் வந்து இப்போ இல்லை 40%. தட் மீன்ஸ் ஒரு 10,000 ரூபாய்க்கு 4,000 ரூபா. இப்போ எப்போ நமக்கு முதல் கமிஷன் வரப்போகுது? ஒரு ஏஜென்ட்டுக்கு முதல் வந்துடும். ஆனால் ஒரு நெட்வொர்க் நிறுவனத்துக்குள்ளே போனீங்கன்னா அப்படி வராது. நம்ம 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கணும், நமக்கு 2 பேர் இது பண்ணியிருக்கணும், அவரில் யாரோ ஒருத்தர். அப்போ 40,000 நிறுவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு கமிஷன் வருது. எவ்வளோ வரும்? 650லேருந்து 1000 ரூபாக்குள்ள வரும். 1000 ரூபானே வச்சுப்போம். ஃபைன். இப்போ 40,000, இப்போ இந்த 40,000 போனதுனால நிறுவனத்துக்கு வந்திருக்கிறது என்ன, இந்த 40% வந்திருக்கும். அப்போ 4,000 40 16,000 வந்திருக்கும். இந்த 16,000த்துல என்ன பண்றாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 15,000 லாபமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ஒரு பேரை மேட்ச் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி காமிச்சாதான் உங்களுக்கு அது புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் இருக்காரு, இவர் இந்த 2 நண்பர்களை உள்ள கொண்டிருக்காரு. இவர் 2 நண்பர் கொண்டு இவர் கீழே ஒருத்தர் வரும்போது இவருக்கு பேர் மேட்ச் ஆகுது, இவருக்கு மாத்திரம் பேர் மேட்ச் ஆகாது, இவருக்கு மேல இருக்கிறவருக்கும் பேர் மேட்ச் ஆகும். அப்போ அவங்களுக்கும் அதை நம்ம கொடுத்தாங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஒரே இதுதான் 40,000, ஒருத்தருக்கு கொடுத்தா பத்தாது, பல பேருக்கு கொடுக்கணும். எவ்வளவு பேர் கொடுக்கலாம்? டக்குன்னு கணக்கு வரும், 16 பேர். இப்போ 16 பேர் கொடுத்தா அப்புறம் நிறுவனத்துடைய ஓவர் ஹெட் மற்றதுக்குலாம் என்ன ஆகும்? இந்த நிறுவனத்துக்கு லாபம் என்ன? இப்போ 16 பேர் கொடுக்க முடியுமா? 100% கொடுக்க முடியாது. அப்போ அதனால தான் எனி பைனரி நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா they will have one thing called as capping. அதாவது உன் வருமானம் இதை தாண்டிடுச்சுன்னா அதுக்கு மேல எவ்வளவு போனாலும் உன் வருமானம் இவ்வளவுதான். நான் சொல்ல புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ அந்த கேப்பிங்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னாக்கா, அந்த என்னோட கீழே இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா என்னுடைய வருமானம் என்ன ஆயிடுது? சீல் ஆயிடுது. இதற்கு மேலே எனக்கு கீழே எவ்வளவு நண்பர்கள் வந்தாலும், எவ்வளவு பேர்களை நான் போய் சேர்த்து விட்டாலும், எவ்வளவு பேர்களுக்கு நான் போய் உதவி பண்ணாலும், என்னுடைய அந்த வியாபாரத்தை எவ்வளவுதான் பெருக்கினாலும் எனக்கு வருமானம் வரப்போறது. இப்ப நான் போய் அங்க ஈடுபடுவேனா? 100% நான் ஈடுபட மாட்டேன். வரவங்க எல்லாருமே முனைப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. முனைப்பாக இருக்கிறவர்கள் தான் அந்த கேப்பிங் லெவலுக்கு போவாங்க. அப்ப அந்த கேப்பிங் லெவலுக்கு போறவர் செயலிழந்து நிற்கிறார் அப்படின்னாக்கா முதல் நஷ்டம் யாருக்குன்னா கம்பெனிக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அந்த முனைப்பா செயல்படுறவருக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த முனைப்பா இப்போ அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் செயல்பட போறதில்லை. அப்போ கம்பெனி ஏதாவது மீட்டிங் கொடுத்தா போறது இல்லை, அது பாட்டுக்கு அது நடக்க போகுது, அவர் பாட்டுக்கு அவர் இருக்க போறாரு. பட் அவர் சும்மா இருக்கிறதுனால வருமானம் அங்கே போயிட்டு இருக்க போகுது. அவர் கம்பெனி மீட்டிங்கோ எதுக்கோ போறது இல்லை. இப்போ ஒரு நிறுவனம் இந்த மாதிரி சும்மா வெறுமனை இருக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு பிரியப்படுவாங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடர்ஸ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வெளியே அனுப்புறது நீங்க பார்க்கலாம், நிறைய பைனரியில் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நிறைய லீடர்ஸ் அந்த லெவலுக்கு வருவாங்க. அப்ப எல்லா லீடரையும் எடுத்துட முடியுமா? அப்ப என்ன பண்ணுவாங்க? நிறுவனமே மூடிடுவாங்க, வேற ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பாங்க. இப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 1943 நடந்துகிட்டு இருக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். முதல்ல ஆரம்பிச்சது இதுதான். 1943 1950 1960 தொடர்ச்சியாக பைனரி மாத்திரமே பண்ணி நான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு நிறுவனம் இருக்குன்னு ஒரு நிறுவனம் எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் சொல்ல போனா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹைபிரிட் பைனரின்னு ஒன்று வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னாக்கா அந்த ஹைபிரிட் பைனரியில் வந்து சில நிறுவனங்கள் நம்ம நாட்டில் ஒன்றும் வரல அவங்க, பட் இருந்தாலும் சொல்றேன், உசானா, ஏஜல், அது மாதிரியான நிறுவனங்கள் வந்த உடனே தேவர் வந்து ஸ்கைராக்கெட்ல நிறுவனத்தினுடைய முதல் இடங்களுக்கு போனாங்க, மிகப்பெரிய லெவலில் சம்பாதிக்கிறவங்களா ஆனாங்க. ஆனா இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயோ இருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே ஷார்ட் டேர்ம். பைனரி அப்படின்னாலே இட்ஸ் ஷார்ட் டேர்ம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்தது, ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதற்கு அடுத்தது வந்தது பார்த்தீங்கன்னாக்கா மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே 2 பேர் சொன்னாங்க இல்லையா, மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் இல்லை, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இட் வில் பி உங்களுக்கு புரியுற மாதிரி காமிக்கிறேன். மேட்ரிக்ஸ் தட் இஸ், நான் இருக்கேன், நான் 2 பேர் இல்லை, 3 பேர், 4 பேர், 6 பேர், 6 பேர் வரைக்கும் ஒரு லெவல் வைப்பாங்க. 2 பேருக்கு பதிலாக 6 பேர் நினைச்சா போகிறோம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, நீ 6 பேர் போகலாம், உனக்கு லெவல் எவ்வளோ லெவலில் தருவேன், 6 லெவலில் தருவேன். 1 2 3 4 5 6 6 லெவல் தருவேன், 7வது லெவல் தரமாட்டேன். பட் உனக்கு 2 பேர்ட்டு வந்து வருமானம் போய் இப்போ என்னாச்சு, 6 நண்பர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் இங்கே என்ன இது, என்னுடைய நான் ஒரு பொட்டன்ஷியல் லீடர் அப்படின்னா என்னுடைய ஃபுல் எஃபர்ட் என்னால் இங்கே கொடுக்க முடியாது. அங்கேயும் நான் போய் இங்கே ஒரு இடத்துல போய் நிற்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்படி தான் இந்த மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்ங்கிறது என்னன்னா 4, அப்போ 4 டெப்த்து, 5 விட்த்து 5 டெப்த்து, 6 விட்த்து 6 டெப்த்து, 10 அப்படின்னா 10 மேட்ரிக்ஸ் 10 அப்படின்னு அர்த்தம். 10 விட்த்து போட்டுக்கலாம், 10 டெப்த்து வரைக்கும் எனக்கு கிடைக்கும். 5 மேட்ரிக்ஸ்னா 5 விட்த்து 5 டெப்த்து. பட் ஸ்டில் இங்கேயும் என்ன இருக்கு, ஒரு சீலிங் வந்துடுது. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே ஒரு லீடர் வந்து அவரால் செயல்பட முடியாது. ஸோ இதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது ஐ வில் நவ் ஷோ யூ, அதுதான் யூனி லெவல்னு சொல்லுவாங்க. இந்த யூனி லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேர் 5 பேர் போட்டிருக்கோம். அந்த 4 பேர் 5 பேரில் ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் எவ்வளவு பேர் வேணால் ஸ்பான்சர் பண்ணலாம். தேர் இஸ் நோ லிமிட், எந்த லிமிட்டும் கிடையாது. 50 பண்ணலாம், 100 பண்ணலாம், 1000 கூட பண்ணலாம். ஆனால் நிறுவனம் என்ன சொல்லும்னா, நாங்கள் இவ்வளவு டெப்த்துக்கு தான் உனக்கு வருமானம் தருவோம். 5 டெப்த்து, 6 டெப்த்து, 8 டெப்த்து. ஒரு நிறுவனம் சொல்லுவாங்க நான் வந்து 10 டெப்த் தரேன், ஒரு நிறுவனம் சொல்லுவாங்க நான் 12 டெப்த் தரேன். இப்போ உங்களுக்கு என்ன வரும், 10 டெப்த்து கொடுக்குறவங்க சிறந்தவங்க நினைக்கும். அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 5 டெப்த்து கொடுக்குறவனும் 12 டெப்த்து கொடுக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த 5 டெப்த்தில் கொடுக்குறத 12 டெப்த்தில் பிரித்து போடுவாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுற விளையாட்டு தான். ஃப்ரீ எஸ்எம்எஸ், ஃப்ரீ டேட்டா, அன்லிமிட்டெட் காலிங், அது இது, சோ மெனி பிளான்ஸ். பட் என்ன ஆகும், கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாருக்கும் ஒரே இதுதான் வருது. அதே தான் இதுவும். அப்போ இங்கே என்ன சார் குறைபாடு, இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் யூனி லெவல் போனஸ்னுடைய போனஸ் ஸ்ட்ரக்சர். இந்த போனஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யூ கேன் சி திஸ். அதாவது லெவல் 1 இங்கே எடுத்தீங்கன்னா நமக்கு லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெப்த்து இறங்கிக்கிட்டே போகும். இப்போ நம்ம ஒரு அம்பாசிடர் அப்படின்னாக்கா நமக்கு 9 டெப்த்து 10 டெப்த்து வரைக்கும், நான் போட்டுருக்க பாருங்க, 9 டெப்த்து 10 டெப்த்து வரைக்கும் போகுது. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஃபர்ஸ்ட் டெப்த்தில் எனக்கு 5% கிடைக்குது. இது அப்படியே 4 3 2ன்னு என்ன ஆகிட்டு இருக்குங்க. ஆஸ் டெப்த்து கீழே போக 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 வருமானம், அந்த டெப்த்லேருந்து வரக்கூடிய வருமானம் கம்மி. இதில் என்ன சார் குறைபாடு அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது என்ன குறைபாடுன்னு உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கணும்னா, இப்போ நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்களேன். முதல்ல கொஞ்சம் யோசிங்க, நீங்கள் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் யோசிங்க என்ன பண்ணணும். முதல் விஷயம், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை நம்ம கன்சியூம் பண்ணணும். ரைட்? எவ்வளோ கன்சியூம் பண்ணணும்? 50,000க்கு இல்லை, 25,000க்கு இல்லை, 10,000க்கு இல்லை, மேபி ஒரு 2,000லேருந்து 3,000 4,000
நம்மளுடைய இதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம குடும்பத்தினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி, நம்ம என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது எல்லாராலையும் செய்ய முடியுமா முடியாதா கொஞ்சம் யோசிங்க. 100% முடியும். எங்கேயோ வெளியே வாங்குற பொருளுக்கு பதிலாக நம்ம இனிமே இங்க 1000, 2000, 3000 வாங்க போறோம். எல்லாரும் வாங்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன செய்யணும்? இதே மாதிரி ஒரு வியாபாரம் இருக்கு. எல்லாரும் எங்க சுத்தி புத்தி திரும்பி பார்த்தாலும் எல்லார் வாழ்க்கையும் ஒரு தப்பா எடுத்துக்க வேண்டாம், இருண்ட ஒரு வாழ்க்கை. எப்போ விடியாதான்னு காத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நம்ம வெஸ்டேஜில் எப்பவுமே குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இங்கே விடியக்கூடியது அப்படிங்கிறதுக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கு. ஸோ இதை மாத்திரம் செய்ய, அவங்க வீட்டுக்கு வாங்கப்பா. நான் வந்து ஒரு 5 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீ ஒரு 5 பேருக்கு சொல்லு, ஒரு 10 பேருக்கு சொல்லு. 100 பேருக்கோ 1000 பேருக்கோ இல்லை. ஏன்னா நம்ம ஒரு 5 பேருக்கு சொல்றோம்னா, அவங்க 5 பேருக்கு சொல்றாங்கன்னா, அடுத்த லெவல் எவ்வளவு பேர் வர போறாங்க? 25. அடுத்த லெவல் எவ்வளவு வர போறாங்க? 125. அடுத்த லெவல் எவ்வளவு வர போறாங்க? 625. அதுக்கு அடுத்த லெவல் வர போறாங்க 3000க்கு மேல. அதற்கு அடுத்த லெவல் 15000 பேர். ஒரு 5 லெவல்ல எவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் நம்ம செய்ய வேண்டியதே ஒரு 5 பேர் 10 பேர். இது செய்ய முடியுமா முடியாதா? இது முதலீடே இல்லை இதுக்கு. அப்படிங்கும் போது இதை முடியுமா முடியாதா? முடியும். பட் செய்யறோமா? இந்த ஒரு சின்ன விஷயத்த செய்யறோமா? நம்ம வீட்டுக்கு மாசம் மாசம் என்ன ஆனாலும் சரி வாங்கிக்கிட்டு ஒரு 4 பேருக்கு சொல்லல, ஐயா நீயும் அதே செய்ப்பா அப்படிங்கிறதுக்கு, அது உதவுறதுக்கு நீங்க போகும்போது செய்ய முடியுமா முடியாதா? பட் செய்யறோமா? அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு புரியுற மாதிரி காமிக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். I just show you now. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க. நீங்க இருக்கீங்க, this is you. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல், உங்க செகண்ட் லெவல், உங்க தேர்ட் லெவல், உங்க ஃபோர்த் லெவல், உங்க ஃபிஃப்த் லெவல். இப்போ இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் என்ன செய்யணுமோ அதை செய்யறதே இல்லை. அப்போ யார் இதை முனைப்பா செய்யறாங்கன்னா, யாரோ ஒருவர் தான் செய்யறாங்க. யாரோ ஒருவர் யாரா இருப்பாரு? இங்க இருக்கிறவர் இல்லை. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் எப்படி வந்துட்டு இருக்கு? எல்லாருக்கும் எங்கேயோ 5வது லெவல்ல, 6வது லெவல்ல, 8வது லெவல்ல இங்கதான் யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம வியாபாரத்தை பெருக்கணும்னா இவங்கெல்லாம் வேலையே செய்யல. இவங்களோட வேலை செஞ்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அப்போ இவர் இங்க வந்து வேலை செய்யணும். அப்போ அவர் இங்க வந்து வேலை செய்யும் போது இங்க பண்ணக்கூடிய வியாபாரத்திற்கு வரக்கூடிய வருமானத்துல இருந்து இவருக்கு வரக்கூடிய கமிஷன் இங்க வந்து 5%, 6% இருக்கும். இங்க இருந்து வரத்துக்கு 1%. நான் சொல்ல புரியுதா இல்லைங்களா? ஃபைன். அடுத்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. இந்த நண்பருக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் லெவல். தட் மீன்ஸ் இவர் பண்ற வியாபாரத்துல இவருக்கு 5% கிடைக்கும். இப்போ இங்கிருந்து இவர் சும்மா வெட்டியா இருக்காரு, சும்மா ஏதோ ஒப்புக்கு ஏதோ பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இவர் இங்க வந்து வேலை செய்ய போறாரு. பட் இவருக்கு இவ்வளவுதான் கிடைக்கும். அப்போ இவர் வந்து இங்க வந்து வேலை செய்வாரா? அப்ப இவர் இங்க வந்து வேலை செய்யலன்னா இவர் வந்து ஒரு லீடரா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப இங்க வந்து வேலை செஞ்சாதான் இவருக்கும் வருமானம் வரப்போகுது, இவருக்கு இல்ல. பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் நஷ்டம் யாருக்கு அப்படின்னா கம்பெனிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஸோ இதுதான் ஒரு பெரிய டிராபேக் இன் யூனிலெவல் சிஸ்டம். ஸோ இதை அவங்க எடுத்தறிவதற்காகத்தான் வாட் தே டிட் வாஸ், நெக்ஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா பிரேக்அவே பிளான். இந்த பிரேக்அவே பிளான் தான் இன்னைக்கு நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் பிரேக்அவே பிளான் தான் இன்னைக்கு 60 வருடங்களாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள், முதல் 15, 50, 60, 100 எந்த இடத்துல இருக்கிற நிறுவனங்களை போய் பார்த்தாலும் அதிகமாக சக்சஸ் ஆனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரேக்அவே பிளானை ஃபாலோ பண்ணவங்க தான். ஸோ நம்மளும் இந்த பிரேக்அவே பிளான் தான் ஃபாலோ பண்றோம். ஆனால் இந்த பிரேக்அவே பிளான்லையும் ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்கு. அந்த குறைபாடையும் நிவர்த்தி பண்ணது தான் இந்த நிறுவனம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது பிரேக்அவே பிளான்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி யூனி லெவலில் விட்த்தில் லிமிட் இல்லையோ இங்கேயும் விட்த்தில் லிமிட் இல்லை. யூனி லெவலில் டெப்த்தில் லிமிட் வச்சுருந்தாங்க. பட் வேற பிரேக்அவேல டெப்த்லையும் லிமிட் இல்லை. அன்லிமிட்டெட் டெப்த், இன்ஃபினிட் டெப்த்லேருந்து உனக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எவ்வளோ பேர் ஸ்பான்சர் பண்ணலாம்? எவ்வளோ பேர் வேணால் ஸ்பான்சர் பண்ணலாம். உங்களுடைய பிவி
எவ்வளவு லெவல்ல இருந்து குமிட் ஆகும், ஏதாவது இவ்வளவு லெவலுக்கு மேல குமிலேட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்களா? மல்டிபிள் டெப்த். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு விஷயத்துக்கு வரேன். டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது ஒன்று. இந்த டைரக்ட் செல்லிங்ல எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கார்டு விற்கிறவங்க, அது விற்கிறவங்க, ஏர் பியூரிஃபயர்ஸ், வாட்டர் பியூரிஃபயர்ஸ், இரக்கோ ஹோப்ஸ்காரங்க, அவங்களும் டைரக்ட் செல்லிங் தான். ஆனால் தே ஆர் நாட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது என்ன? தாங்க தன் நண்பர்களை கொண்டு, அந்த நண்பர்களை மற்றவர்கள் கொண்டு, அதன் மூலியமாக ஒரு நெட்வொர்க் ஒன்று உருவாகி அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இப்போ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரே லெவல்ல வருமானம் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டப்பர்வேர். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி யூனிலெவல் இருக்கு. அதே மாதிரி இப்போ நிறைய பைனரிஸ் இருக்கு. இதெல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆனால் எதுவுமே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரேக்அவே தான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். பிகாஸ் லெவல்ல எந்த விதமான இந்த டெஃபினிஷன் கூட நிறைய பேருக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுங்களா? ஸோ வி ஆர் இன் பிரேக்அவே பிளான், பட் வி ஆர் நாட் டோட்டலி இன் டு பிரேக்அவே பிளான். பிரேக்அவே பிளான்ல ஒரு இடத்துல சின்ன ஒரு விஷயம் இருக்கு. அந்த இடத்துலையும் அதையும் சரி செய்த ஒரு விஷயம் தான் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிளான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வருது. நம்ம எவ்வளோ பாயிண்ட் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான லெவலுக்கு நமக்கு ஒரு ஊக்கத்தொகை வருது. அதுக்கு ஸ்லாப், அந்த ஸ்லாப் தான் இங்கே நான் காமிச்சிருக்கேன். 500 PV பண்ணுற வரைக்கும் we are in 5% லெவல். அதே மாதிரி 8% பண்ணுவது வரைக்கும் 8%, அதாவது 500 PV தாண்டிட்டோம், 2000 வரைக்கும் we are in 8%. 2000 தாண்டிட்டோம்னா we are in 11%. 4500 தாண்டிட்டோம்னா we are in 14%. 7500 தாண்டிட்டோம்னா 17%. 10,000 10,001க்கு மேலே போயிட்டோம், 10,001க்கு மேலே போயிட்டோம்னா we are in 20%. இப்போ இது வந்து மொத்த நிறுவனங்கள்ல அந்தந்த மாசம் செய்வாங்க, கொடுத்துருவாங்க போனஸ். அடுத்த மாசம் என்ன ஆகும்? 0-0 இருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாதமும் இந்த லெவல் வந்தால் இந்த லெவலில் இருப்பீங்க. பட் வேற வெஸ்டீஜில் இந்த இது வந்து குமுலேட் ஆகிட்டே போகும். இதுதான் வித்தியாசம். ஃபைன். இப்போ இங்கே வருமானம் வருது. இப்போ இங்கே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறது தான் நீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் யூ. இப்போ என்ன பண்ணுறீங்க? யூஆர் உங்கள் வீட்டுக்கு 150 PVக்கு பொருள் வாங்கிக்கிறீங்க. அதே மாதிரி பி என்பவரை ஸ்பான்சர் பண்ணுறீங்க. அவரும், ஏன்னா உங்களுக்குள்ள இப்போ ஒரு சந்தேகம் வரும், இந்த வாய்ப்புக்குள்ளே வந்துட்டோம், எனக்கு நிறைய பேரை தெரியும், இந்த நிறைய பேரை ஒருத்தருக்கே ஒருத்தர் போடலாமா அல்லது விட்டில் போட்டுக்கலாமா? ஸோ அந்த சந்தேகத்தை தான் இப்போ நான் தீர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது உங்களுக்கு பிங்கிற நண்பர் தெரியும், அவரை ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க, அவரும் 150 PV. சிங்கிற நண்பர் அவரையும் 150 PV பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு வாங்குறாரு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது மாதிரி எல்லாரும் 150 PV பண்ணிட்டாங்க. அவருக்கு கீழே ஒன்றும் யாரும் வரல. அப்போ அவருடைய பர்சனல் PV 150, குரூப் PVயும் 150. இது புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வேற டி அவருடைய பர்சனல் PV 150, அவரும் 150 பண்ணியிருக்காரு. கீழே ஒருத்தர் 150 பண்ணனால அவருடைய குரூப் PV 300 PV. அப்போ அதே மாதிரி சியோட குரூப் PV 450 PV. அதே மாதிரி பியோட குரூப் PV 600. அதே மாதிரி உங்களுடைய குரூப் PV 750. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இதை எடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம என்ன சதவீதத்தில் இருக்கோம்? ஆஸ் பர் திஸ் we are in 8% slab. am I right or wrong? அப்போ 8%ல இருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8%ல இருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு 750க்கு 8%. அங்கே போட்டிருக்கேன் பாருங்க, 750 எவ்வளோ வருதுங்க? 60 பாயிண்ட் வருது. இதை இன்ட்டு 18 போட்டோம்னா அதான் பிவி, அதுக்கு உண்டானது நமக்கு கிடைக்கும். கரெக்ட் தானா? ஃபைன். இப்போ வெறும் பிவி பாயிண்டே வச்சுப்போம். இப்போ இந்த 60 பாயிண்ட்டும் நமக்கேவா? கொஞ்சம் யோசிங்க. இந்த 60 பாயிண்ட்டும் நமக்கேவா? 100% கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா இந்த 750 பாயிண்ட்டையும் நாமே செய்யலை.
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிய வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இருக்கீங்க, this is you. இப்போ இவர் ஏ, இவர் பி, இவர் சி, இவர் டி, இவர் இ. இப்போ இவர் வந்து ஒரு 1000 PV பண்றதாக வச்சுப்போம். இப்போ இவர் பண்ண 1000 PV இவருக்கும் வரும், இவருக்கும் வரும், இவருக்கும் வரும், உங்களுக்கும் வரும். am I right or wrong? இப்போ இந்த 1000 PV படி இப்போ நீங்க எவ்வளவு பர்சன்ட் இருக்கீங்க? 8% இருக்கீங்க. இவர் 8% இருப்பார். அப்போ அதே தான் இவங்க எல்லாருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன வரும்? நான் பண்ணதுக்கு எனக்கு அப்படியே 750 கொடுக்கணும்னு வருது. ஓகே, இப்போ 1000 PVனா எவ்வளவு ரூபாய் கம்பெனிக்கு வியாபாரம் ஆயிருக்கு? இன்ட்டு 30, தட் மீன்ஸ் 30,000 ரூபாய்க்கு வரும் வியாபாரம் ஆயிருக்கு. இந்த 30,000 ரூபாய்க்கு பொருளோட விலை இருக்கா இல்லையா? அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு உண்டான விஷயம் இருக்கா இல்லையா? எம்ப்ளாயிஸோட சம்பளம் இருக்கா இல்லையா? அப்புறம் கம்பெனியோட லாபம் இருக்கா இல்லையா? அப்போ 30,000 இது பண்ண முடியுமா? அதில் இருக்கக்கூடியது எவ்வளோ கொடுக்க முடியும்? நம்மளுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா 36% வெளியே தராங்க. சரி, இப்போ 8% நமக்கு வருது. இப்போ இந்த 8% நமக்கு வருதுனாலக்கா இப்போ எவ்வளோ ஆச்சு? 80 பாயிண்ட். இப்போ உங்களுக்கும் 80 பாயிண்ட் கொடுக்கணும், உங்களுக்கும் 80 கொடுக்கணும், இவருக்கும் 80 கொடுக்கணும், இவருக்கும் 80 கொடுக்கணும், இவருக்கும் 80 கொடுக்கணும், இவருக்கும் 80 கொடுக்கணும். நீங்க தான் கடைசியில் உங்களுக்கு மேல எத்தனையோ பேர் இருக்கலாம், மேல 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 அப்ப எல்லாருக்கும் 80 கொடுக்கணும். ஒரே 30,000 இருந்து இவ்வளவு பேருக்கு 80 பாயிண்ட் கொடுத்துட முடியுமான்னு கொஞ்சம் ஒரு நிமிடம் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இஸ் இட் பாசிபிள்? கம்பெனி என்ன ஆகும்? பொழிஞ்சிரும். அப்போ யார் நல்லா வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு நிறைய தரணும், யார் வேலை செய்யலையோ அவங்களுக்கு இல்லை. இப்போ சின்னமா ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம எல்லாம் நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். நிறுவனத்தில் நமக்கு மேல உயர் அதிகாரிகள் இருக்காங்க. முக்காவாசி இடத்துல, ஆமாவா இல்லையான்னு நீங்களே அவங்க யூடியூப்ல அந்த சாட் காலத்தில் எவ்வளவோ சாட் பண்றீங்க, இந்த சாட் பண்ணுங்க, நான் சொல்றது உண்மைதானா இல்லையாங்கிறத சொல்லுங்க. எவ்வளவோ நிறுவனங்களில் வேலை பார்க்குறீங்க, கீழ் லெவலில் இருப்பீங்க, உங்களுக்கு மேல நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. பட் உங்க வேலை தான் திறம்பட இதா இருக்கும், அவர் ஒண்ணுக்கும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் நீங்க விதித்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த மடப்பயலுக என்னடா இது நம்ம தான் செய்யறோம், ஆனா வருமானம் எல்லாம் சம்பளம் எல்லாம் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி தராங்க. எஸ் ஆர் நோ? டெல் மீ எஸ் ஆர் நோ? அப்ப அந்த இடத்துல நீங்க தான் நல்லா வேலை செய்றீங்க, உங்களை அவருக்கு மேல தூக்கி வச்சிட முடியுமா? முடியவே முடியாது. பட் யூ ஹேவ் டு லீவ் வித் தட். பட் இங்க அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெட்வொர்க்கில் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா யூ கேன் ஓவர்டேக். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் மோர் ஸ்மார்ட்டர் தென் மீ, யூ கேன் ஓவர்டேக் மீ, யூ கேன் ஓவர்டேக் சித்தார்த், யூ கேன் ஓவர்டேக் எனிபடி. அப்படி ஒரு உன்னதமான விஷயம், உன்னதமான விஷயம் இங்கே வரதுக்கு தான் இந்த பிளான் இருக்கீங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இங்கே போவோம். வில் கோ டு அவர் பிளான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 60 பாயிண்ட் வருது. அந்த 60 பாயிண்ட் நம்ம வச்சுக்க முடியுமா? ஏன்னா இது எல்லாரும் செஞ்சது. அப்போ அவங்க எவ்வளோ செஞ்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வருமானத்தை நம்ம பகிர்ந்து கொடுத்தாகணும். ஓகே, அப்போ பி எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 600 பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எவ்வளோ சதவீதத்தில் இருக்காங்க? 8% இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போது அவங்களுக்கு 8% உண்டானது கொடுத்தாகணும். அப்போ எவ்வளோ கொடுக்கணும்? 48 பாயிண்ட் கொடுக்கணும். வந்தது நமக்கு எவ்வளவு? 60. அப்போ அவங்களுக்கு 48 பாயிண்ட் கொடுக்கணும். நம்ம மீதி எவ்வளோ இருக்கு? 12. ஸோ நமக்கு வரக்கூடியது 12 பாயிண்ட். அதை ரூபாயா மாத்திட்டோம்னா நமக்கு வருமானம். புரிஞ்சுதா? இப்போ பிக்கு எவ்வளோ வந்திருக்கு? 48. 48 அவரே வச்சுக்கலாமா? வச்சுக்க முடியாது. கீழே எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 450. அவர் எவ்வளோ சதவீதம் இருக்காரு? 5% இருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 22.5 பாயிண்ட் கொடுக்கணும். அப்போ 48 22.5 போச்சுன்னா மீதி 25.5 அவர் வச்சுக்கலாம். இப்போ சிக்கு 22.5 வந்துச்சு. அவர் வச்சுக்க முடியுமா? கீழே 300 பண்ணியிருக்காரு, அவர் 5%. ஸோ அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 15 பாயிண்ட் கொடுக்கணும். அது போச்சுன்னா மீதி அவருக்கு எவ்வளோ வச்சுப்பாரு? 7.5. ஸோ இங்கே 15 பாயிண்ட் வருது. இவர் வச்சுக்க முடியுமா? கீழே 150 பிவி பண்ணியிருக்காரு, 5% இருக்காரு, அவருக்கு ஒரு 7.5 பாயிண்ட் கொடுக்கணும். அப்போ அது கொடுத்தாச்சுன்னா அவருக்கு 7.5, இவருக்கும் ஒரு 7.5 பாயிண்ட். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டாக இருக்கா இல்லையா? அது
திஸ் ஹவ் நம்மளுடைய பிளான் ஒரு கரெக்டான காம்பவுண்ட். யார் அதிகமாக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வருமானம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க, நீங்கள் ஒருத்தர் கீழே ஒருத்தர் போட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு 12, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளோ வந்திருக்கு? ஏன்னா கம்ப்யூட்டருக்கு இதுதான் தெரியுமே வழியா யார் போட்டாங்க யார் செஞ்சாங்க கம்ப்யூட்டருக்கு தெரியாது. இட்ஸ் அ பக்கா டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். ஓகே, இப்போ இதுவே பிசிடிஇ ஒருத்தர் கீழே ஒருத்தர் போடாம இந்த மாதிரி ஏபிசிடி போட்டோம்னா என்ன ஆகும் பாருங்க, அதே 150 தான், அதே 750 தான், அதே 8% தான். அப்போ என்னாச்சு, அதே 60 பாயிண்ட் தான். இப்போ இதே மாதிரி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். எவ்வளோ பண்ணியிருக்காங்க 150 பாயிண்ட், எவ்வளோ பர்சன்ட் 5%, அது மாதிரி 4 பேர். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 7.5 பாயிண்ட், 4 பேருக்கு 30 பாயிண்ட். ஸோ உங்க வந்தது 60 டோட்டலா. அப்போ 30 பாயிண்ட் எல்லாரும் கொடுத்தாச்சுன்னா மீதி இருக்கிறது 30 நம்ம. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ விட்டில் போடணுமா டெப்த்தில் போடணுமா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு வரக்கூடியது, நான் டெப்த்தில் போடுறதான் பக்கா, சாரி விட்டில் போடுறதான் பக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். கரெக்ட். பட் அதே சமயத்தில் யூ ஷுட் பி ஜுடிஷியஸ். ஒரே குடும்பத்துக்குள்ள, ஒரே நிறுவனத்துக்குள்ள, அல்லது ஒரே ஃப்ரெண்டு குரூப்புக்குள்ள இது மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா அங்கே என்ன நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இவர் உங்கள் அண்ணன், இவர் உங்கள் தம்பி, இவங்க உங்கள் அக்கா, இவங்க உங்கள் மாமா. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் குடும்பத்தில் போய் உங்களுடைய சித்தப்பா கிட்ட, சித்தி கிட்ட, உங்களுடைய பெரியப்பாட்ட, பெரியம்மா பையன்கிட்ட, இவங்க 4 பேரும் போய் எங்கிட்டு தான் சேரணும் எங்கிட்டு தான் சேரணும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அல்லது ஒரே நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க, அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற மற்ற ஊழியர்கள்ட்ட, மற்ற இடத்துக்கிட்ட இவங்க 4 பேர் போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கிட்டு தான் சேரணும் எங்கிட்டு தான் சேரணும்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பட் அதே இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டிங்கன்னா எல்லாரும் ஒன்றாக போய் கடைசியில் இருக்கிற போய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் லாபம். ஒன்றுபட வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்குது. ஸோ இதை பார்த்து பிரித்து பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி யாருக்கோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு யாரையோ ஒருத்தர் பேசி அவர் கீழே போட்டுறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னா 2 சோம்பேறிகளை உருவாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ இடத்துல போய் இந்த வியாபாரத்தை பேசுறீங்க, வியாபாரத்தை பார்த்து பிடிச்சிருக்கு, அவர் இணையறேன்னு வரும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு நான் அவர் பேரில் போடுறேன்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. என்னடா தாரவாத்து கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் தோணும். பட் அடுத்து என்ன வரும்னா அவருக்கு, ஓ இதே மாதிரி நமக்கு செய்வார். ஒரு சோம்பேறியை உருவாக்கிட்டீங்க. அடுத்தது யாருக்கு கீழே போட்டிருக்கீங்களோ அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பெருமை வித்திக்கு போகிறீங்க, உனக்கு கீழே நான் இவரை ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவர் வேலை செய்யணும்னு நினச்சி. பட் அவர் என்ன நினைப்பாரு, ராஜன் சார் எவ்வளவு பெருந்தன்மையாக இருக்கார் பாரியா, நம்ம கூட வேலை செய்ய அவர் பண்ணுறாரு, அவர் பண்ணிப்பாருப்பா. இப்போ 2வது சோம்பேறி உருவாயாச்சு. ஸோ இது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இப்போ யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம்னா யார் இடத்துல பேச போகும்போது அவரையும் கூட்டிகிட்டு போங்க, அவரோட உட்காந்து அந்த வியாபாரத்தை பேசுங்க. அப்போ அவர் சொல்லும்போது இவர் உங்கள் ஏரியாவில் இருக்காரு, என்ன நானும் ஹெல்ப் பண்ணுவேன், இவரும் ஹெல்ப் பண்ணுவேன், இப்படி இணைச்சி விடுங்க. சார் புரியுதா? ஸோ வித்தில் போடணும்னா தெரியாதவர்களை வித்தில் போடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்தவர்களை டெப்த்தில் போடுங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு 1 2 3 4 ஃபர்ஸ்ட் லெவலில் 1 2 3 4 5 லெவல் போட்டிருக்கோம். 5 லெவலில் பார்த்தீங்கன்னா இவர் யாரையுமே ஸ்பான்சர் பண்ணல. சரியா தப்பா? 100% சரி. இவர் எவ்வளோ பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு பாருங்க, 1 2 3 4 5 பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. வேற இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க, 2 பேர் தான் பண்ணியிருக்காரு. இவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு பாருங்க, 3 பேர். இந்த 3 பேர் எதாவது பண்ணியிருக்காங்களா? எதுவும் பண்ணல. சரியா தப்பா? சரிதான். இவர் 5 பேர் பண்ணியிருக்காரு. 5 பேர்ல இவங்க 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 எதாவது பண்ணியிருக்காங்களா பாருங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு நெட்வொர்க் எப்படி வேணா விரிவடையலாம், இப்படித்தான் ஆகணும், இப்படித்தான் பண்ணணும், 2 பேரை போடணும், 5 எந்த விதமான ஸ்ட்ரிக்ட் கோட்பாடுகள் இல்லை. யாரெல்லாம் வராங்களோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குங்க, தேர் வில் பி ஐடி. ஸோ அந்த ஐடியில் அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க அவங்க ஐடியில் இந்த வாங்குவாங்க, இவங்களுக்கு வரும், இவங்க ஐடியில் வாங்குவாங்க, இது இவங்களுக்கு வரும், இந்த இது வந்து இவருக்கும் சேரும், இவங்க வந்தது இவருக்கும் சேரும், இது வந்து இவருக்கும் சேரும், இது வந்து இவருக்கும் சேரும். அதே மாதிரி இவங்க பண்ணது இங்கேயும் சேரும். புரியுதுங்களா?
இது இங்க போகும், இது இங்க போகும், இப்படி எல்லாம் இது எல்லாம் இப்படிதான் நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோடைய பாயிண்ட்ஸ் வந்து ஏறுது. இப்போ எப்படி செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருமானம் எப்படி பிரிச்சு தராங்கிறது அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இருக்கீங்க, ABCD என்ற 4 நண்பர்களை இந்த வியாபாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கையும் குழு இருக்குமா இருக்காதா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி குழு இருக்குமா? 100% இல்லை. பட் இப்படி வச்சுக்கோங்க, ஏங்கிறவர் 1000 பாயிண்ட் பண்றதாக வச்சுக்கோங்க, பிங்கிறவர் 3000 பாயிண்ட் பண்றதாக வச்சுக்கோங்க. பிங்கிறவர்ல பி அண்ட் அவருடைய குழு, ஏன்னா ஏ அவருடைய குழு சேர்த்து. சி 5000 பாயிண்ட் பண்றதாக வச்சுக்கோங்க, டி 6000 பாயிண்ட். இப்போ டோட்டல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 1000, 3000, 4000, 9000, 15000 பாயிண்ட். நம்ம 15000 பாயிண்ட் மாத்திரம் தானா? நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணியிருப்போம்? 50, 100, 200, 300 ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு பொருள் வாங்கியிருப்போம். அதையும் இந்த 15000 என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். பட் இப்போ ஆட் பண்ணலை. ஏன் ஆட் பண்ணல? 15000, 100 இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். அதனால நம்ம ஆட் பண்ணாமல் வச்சிருக்கோம். தட்ஸ் இட். இப்போ 15000 பண்ணதுனால நம்ம எவ்வளோ பர்சன்ட்ல இருக்கோம்? 20%ல இருக்கோம். அப்போ நான் சொன்ன மாதிரி போன தடவைப்படி 15000க்கு 20% போட்டால் 3000. இது நமக்கேவா? 100% இல்லை, இது ஒரு கூட்டு உழைப்பு. அப்போ எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்துக்கணும். அப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 8% பண்ணியிருக்காங்க. 1000 பண்ணியிருக்காங்க, 8% இருக்காங்க. ஸோ அந்த குரூப்புக்கு, ஏக்கு இல்லை, அந்த குரூப்புக்கு போக வேண்டிய பாயிண்ட் எவ்வளவு? 8%, 80 பாயிண்ட். அதே மாதிரி பி எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 3000, 11%. அப்போ அந்த குரூப்புக்கு போக வேண்டியது 330 பாயிண்ட். சிங்கிறவங்க 5000 பண்ணியிருக்காங்க, 14%. அவங்களுக்கு போக வேண்டியது எவ்வளவு? 700 பாயிண்ட். டிங்கிறவங்க 6000 பண்ணியிருக்காங்க, 14%. அவங்களுக்கு போக வேண்டியது எவ்வளவு? 816. இப்போ யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் கொடுத்தாச்சா? இப்போ டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 1950 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். வந்தது எவ்வளவு? 3000. அப்போ 3000த்துல 1900 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கு? 1050. இது நம்மளுடைய வருமானம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்டூ அந்த பிவிபிவி ரேஷியோல பெருக்கினோம்னா நம்மளுடைய வருமானம் வரப்போகுது. இது 1:16 லெவலில் போட்டு வச்ச கணக்கு 1:18க்கு நம்ம பெருக்கி பார்க்கணும். கரெக்ட்? இப்போ இதே கணக்கை நான் வேற விதமாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அப்போதான் இதற்கு அடுத்த உள்ள வருமானங்கள் என்னன்னு தெரிய வரும். அடுத்தது நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி உங்களுக்கு நல்லா புரிய வரும். அதே எக்ஸாம்பிளை நான் காமிக்கிறேன். இப்படி அதே ஏபிசிடி தான். அதே 1000, அதே 3000, அதே 5000, அதே 6000, அதே 15000, அதே 3000 பாயிண்ட். இப்போ டோட்டலாக போட்டு இவரது போட்டு கூட்டி கழிக்கிறதுக்கு பதிலாக நேரடியாகவே நமக்கு ஏ கிட்ட இருந்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கிடலாம். எப்படி? நம்ம எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கோம்? we are in 20%. 20% லெவலில் நம்ம இருக்கோம். அதே ஏ எவ்வளோ லெவலில் இருக்காரு? 8% லெவலில் இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பண்ண வியாபாரத்தில் அவர் எவ்வளோ எலிஜிபிள்? 8% எலிஜிபிள். நம்ம எவ்வளோ இருக்கோம்? 20. அப்போ ஏன் அவர் பண்ண வியாபாரத்தில் அவருக்கு 8% போயிடுச்சுன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? மீதி 12, 20 மைனஸ் 18, 8, தட் இஸ் 12% நமக்கு வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். கிளியரா புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ ஏ உடைய வியாபாரத்திலேருந்து நமக்கு எவ்வளோ வரும்? 12% வரும், 120 பாயிண்ட். அதே மாதிரி பி 20 மைனஸ் 11, 9%, 3270 பாயிண்ட். அதே 20 மைனஸ் 14, 6%, 5000க்கு 300 பாயிண்ட். 20 மைனஸ் 14 அதே 6, 6000க்கு 360 பாயிண்ட். கூட்டினீங்கன்னா அதே 1050 பாயிண்ட். எதுக்கு நான் இப்படி போட்டு காமிச்சேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கு இந்த மாதம் 6000 பண்ற இவங்க 1 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ அதே 10,000 தாண்டுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கா இல்லையா? 100% இருக்கு. அப்போ அவங்க என்ன சதத்துக்கு வருவாங்க? அதே 20% வந்துடுவாங்க. அப்போ அவங்க 20% வந்துட்டாக்கா நம்ம 22% போவோமா? 24க்கு போவோமா? 100% கிடையாது. 20 தான் இருப்போம். அப்போ 20 மைனஸ் 20 என்ன? 0. இப்போ வருமானம் என்ன ஆகும்? பயப்படாது. இந்த மாதிரி நம்ம வருமானத்தை பற்றி கூட கவலைப்படாமல், நம்ம வருமானம் 0 ஆகிறது அப்படிங்கிறத பற்றி கூட கவலைப்படாமல், நமக்கு கீழே இருக்கிறவங்கள ஊக்குவிச்சு அவங்கள அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வருவதற்காகத்தான் இனிமே வரக்கூடிய பரம்பரையான வருமானங்கள் லீடர்ஸ்க்கு வருது. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிறப்பான விஷயமா இல்லையா? மற்றவர்களுக்கு வழி சொல்லி அவர்களையும் வாழ வச்சு
அவர்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கும் ஒரு வருமானம் வர்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா சூப்பர் இல்லையா? இது வரைக்கும் இது வரைக்கும் பிரேக்அவேக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் தான், நம்ம பிவி மாசம் மாசம் குமுலேட் ஆகும், மற்ற இடத்துல மாசம் மாசம் குமுலேட் ஆகாது. இது ஒன்று தான் வித்தியாசம். இது வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். இந்த இடத்துல ஒரு சின்ன குறை ஒன்று பிரேக்அவே பிளான்ல இருக்கு. அதையும் நிவர்த்தி செஞ்சது தான் நம்மளுடைய வெஸ்டேஜ் பிளான். அப்போ அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வச்சுட்டு அப்புறம் நம்ம வெஸ்டேஜ் பிளானுக்கு போகிறோம். இனிமே இப்போ சொல்ல போகிறது நம்ம பிளான் இல்லை. ரிலாக்ஸ்டாக இருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. எவ்வளோ பெரிய விஷயத்த அவங்க அடிச்சு தள்ளியிருக்காங்க நம்ம பாலி சார் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ பாலி சாரை எப்படி கோயில் வச்சு கும்பிடணும்னு பாருங்க. இப்போ நான் காமிக்கிறத வச்சு பாருங்க. ஃபைன். இப்போ இனிமே இதற்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு வருமானம் வரணும். இப்போ 20 - 20 வருமானம் உண்டா? இல்லை. அப்போ அடுத்த வருமானம் தான் லீடர்ஷிப் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லீடர்ஷிப் போனஸ் எல்லா நிறுவனங்கள்லையும் 4% அல்லது 5% வரும். கரெக்டுங்களா? அதாவது தனக்கு கீழே ஒருத்தர் இந்த வருமானம் நின்று போச்சு, அப்போ அவர் பண்ண வியாபாரத்துலேருந்து ஒரு 5% தனியாக உனக்கு தருவேன். இப்போ நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? சூப்பராக இருக்கு. ஏன்னா கடைசி எவ்வளோ வந்தது நமக்கு? கடைசி 14க்கு பதிலாக பண்ணினா எவ்வளோ பண்ணிக்கலாம்? 17. அப்போ எவ்வளோ வரும்? 3 தான் வரும். அது 5 தரேன்னா ஜாஸ்தியா கம்மியா? சூப்பர் தானே? ஃபைன். இதில் என்ன இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்குறேன். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் முன்னமே சொன்ன மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10,000 பாயிண்ட் இவர் பண்ணுறாரு அப்படின்னா இவர் 20% வந்துடுவார். am I right or wrong? அப்போது இவரும் அதே 20% வந்துட்டார். am I right or wrong? அப்போ நான் சொன்ன கணக்குப்படி இவருக்கு அந்த லீடர்ஷிப் போனஸ் 4%, 5% இருக்கா இல்லையா? இவரும் அதே 20% தான் இருப்பாரு. ஏன்னா இவரோட லைன் தானே இவரு. அப்போ இவருக்கும் அந்த 4%, 5% இருக்கா இல்லையா? இவரும் அங்கே தானே இருப்பாரு. அப்போ இவருக்கும் அந்த 4%, 5% இருக்கா இல்லையா? இப்போ இவரு கீழே தான் 10,000 பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் எதுவும் செய்யலை. அப்போ இவர்களுக்கும் பிகாஸ் உனக்கு கீழே ஒருத்தர் 20 வந்தால் உனக்கு உண்டு அப்படிங்கிற அந்த கோட்பாடை மாத்திரம் வச்சிருந்தோம்னா இவருக்கும் 4%, இவருக்கு 4, இவருக்கு 4, இவருக்கு மேலேயும் நிறைய பேர் இருப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ எத்தனை பேருக்கு ஒரே வியாபாரத்திலேருந்து அந்த 4%, 5% கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சிருச்சுங்களா? இப்படி முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ உனக்கு 4% வரணும்னா அப்போ நீ ஏதோ ஒன்று இவர் இல்லாமல் பண்ணியிருக்கணும். am I right or wrong? எக்ஸ்ட்ராவாக இவர் பண்ணாமல் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். am I right or wrong? அப்போ தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ தான் நீ இங்கே வந்து உழைச்சிருக்க அப்படிங்கிறத நீ நிரூபிக்கணும். am I right or wrong? you have to prove. அப்போ என்ன வைக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கீழே உங்களுக்கு இப்படி புரிய வைக்கிறேன். நமக்கு கீழே இப்படி 5, 6, 7, 8, 9, 10 குரூப் இருக்கு. ஏதோ குரூப் 9, 10 குரூப் இருக்கு. அதுல ஒரு குரூப் 20% லெவலில் வந்துட்டாங்க. அப்போ உனக்கு தகுதி சொல்றது இந்த கம்பெனி இப்படி சொல்றாங்க, உனக்கு கீழே ஒரு குரூப் வந்து 20% வந்துட்டாங்க. உனக்கு கீழே 1, 2, 3, 4, 5, 6, 7, இன்னும் 8, 10, 9 கூட இருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து இவங்க எவ்வளவு பண்றாங்களோ அந்த 10,000 பாயிண்ட் இவங்க எல்லாரும் பிளஸ் உன்னுடைய பர்சனல் வால்யூம் சேர்த்து 10,000 பண்ணா நீ எலிஜிபிள் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? குவாலிஃபிகேஷன் கரெக்டா தப்பா? 100% கரெக்ட். ஏன்னா ஒரு குரூப் பண்ணும்போது எல்லா குரூப்பும் சேர்ந்து அதுக்கு ஈடு கட்டி பண்ணாலும் நமக்கு வரும் அப்படின்னா நல்லதுதான். கம்பெனிகள் அது கூட சொல்றது இல்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பிளான் பத்தி பேசல, பிரேக்அவே பிளானை பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம பிளானுக்கு அப்புறம் வரேன், நிதானமா பார்த்துட்டு இருக்கேன். ஃபைன். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குரூப் உனக்கு 10,000 பண்ணும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து
அட்லீஸ்ட் ஒரு 4500 பண்ணு, உனக்கு நான் இந்த லீடர்ஷிப் போனஸை தரேன். நான் சொல்ல புரியுதா? இந்த லீடர்ஷிப் போனஸ் வாங்குவதற்கு தகுதி பெறுவதற்கு ஒரு குரூப் 10,000 பண்ணும்போது எல்லா குரூப் பிளஸ் ஹோம் பர்சனல் வால்யூம் சேர்ந்து, ஒரு உதாரணம் தான் சொல்லிட்டு இருக்கேன். சில நிறுவனம் 4,500 சில நிறுவனம் 3,000 சில நிறுவனம் ஏதோ சொல்லுவாங்க. ஓகேயா? கொஞ்சம் பாதிக்கும் கம்மியா இருக்கும், அல்லது கொஞ்சம் பாதிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். 5,500 இருக்கலாம் சில இடத்துல. அவ்வளவுதான். ஸோ இதை பண்ண உனக்கு நான் வந்து லீடர்ஷிப் தரேன், உனக்கு தகுதி தராங்க. ரைட் ஆர் ராங்? இது புரியுதா? 100% புரிஞ்சிச்சு. குட். எஸ் ஆர் நோ? இப்போ அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ இப்படி இருக்கு. இப்போ யோசிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சாரி, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு நண்பர் வந்திருக்காரு, கரெக்டுங்களா? இப்போ இவர் 10,000 பண்ண உடனே நீங்க ஒரு 4,000 பாயிண்ட், ஒரு உதாரணத்திற்கு 10,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி வச்சுப்போமே. 10,000 அப்படிங்கிறது ஒரு 1,80,000, ஒரு 2 லட்சம், ஒரு 3 லட்சம்னு வச்சுப்போம். 3 lakhs BV ஒரு உதாரணத்துக்கு. அப்போ 3 lakhs BVல 5% எவ்வளவு? 15,000 ரூபாய். ரைட்? நீங்க 4,000 பாயிண்ட், நீங்க 4,000 பாயிண்ட் பண்ணா உங்களுக்கு யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். ஓகே, ஃபைன். இப்போ ஆழமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு கீழையும் ஒருவர் 10,000 பண்ணுவதற்கு வருவாரா மாட்டாரா? வருவார். அப்போ இவர் எவ்வளவு பண்ணணும்? இந்த லீடர்ஷிப் வரணும்னா இவர் இல்லாமல் 4,000, இந்த 10,000த்துல இவர் பண்ணதும் சேர்ந்து தான் இங்க இருக்கும். புரிஞ்சுதா சார் ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப இவருக்குள்ள ஒருத்தரே 10,000 பண்ணும்போது மற்ற குரூப் எல்லாம் சேர்ந்து 4,000 பண்ணாலே இவருக்கும் உங்களை மாதிரி எப்படி உங்களுக்கு வந்ததோ அதே மாதிரி இவருக்கு எலிஜிபிள். கரெக்டானா? அப்ப இவர் பண்ண 10,000த்துல 10,000ங்கிறது 30 கிட்டத்தட்ட எவ்வளவு? ஒரு 3 lakhs. ரைட்? அந்த 3 லட்சம் வியாபாரம். இப்போ என்னாச்சு? இப்போ இதுல இருந்து இவருக்கு 15,000 வந்தாச்சு. இப்போ உங்களுக்கும் இதே 4% கொடுக்கணும். இந்த 10,000 பாயிண்ட்ல இருந்து 4% எடுத்துட்டாங்க. நான் சொல்றது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதே 10,000த்துல இருந்து உங்களுக்கும் 4% எடுத்து தர முடியுமா? முடியாது. அப்ப எங்க இருந்து எடுத்து தரணும்? இந்த 4,000த்துல இருந்து எடுத்து தரணும். அப்ப 4,000 அப்படின்னா அதே 30ஆல இப்போ எவ்வளவு போட்டிருந்தேன்? இங்க 3 லட்சம் போட்டிருந்தேன். அப்போ அதே 30ஆல பெருக்கிறோம்னாங்க 1,20,000. அப்போ 1,20,000க்கு 5% அப்படின்னாக்கா இட் இஸ் அரௌண்ட் 6,000. இப்போ இந்த மாசம் உங்களுக்கு 6,000 தான் வருமானம் அப்படின்னா உங்களுக்கு சரியா இருக்குமா? நீங்க இவர்கிட்ட போய் வேலை செஞ்சு இவரை வளர்த்து விடுவீங்களா அல்லது இவரை வளர்த்து விடுவீங்களா? அப்போ இந்த 15,000க்கு என்னைக்குமே குறையக்கூடாது. ரைட் ஆர் ராங்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பேர் தான் மினிமம் கேரண்டி. இதுதான் எல்லா பிரேக்அவே பிளான்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கொடுத்தாதான் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ? புரிஞ்சுதா? இது கிளியரா? அப்போ இந்த 15,000 உனக்கு வரணும்னா எப்படி அதை உறுதி செய்யலாம்? 4,000 இவர் பண்ணது, இவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூலுக்கு போய் படிக்கும்போது 35 வாங்கினா பாஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம 35 வாங்கினோம்னா அது நம்ம தப்பா பள்ளிக்கூட தப்பா? நம்ம என்ன பண்ணணும்? ஏன் பண்ணணும்? 80, 90, 100 வாங்குறது டைம் பண்ணணும். கம்பெனில 4,000 நான் 4,000 தான் பண்ணுவேன்னு சொன்னதுதான். அப்ப யாருடைய தப்பு? அது இவருடைய தப்பு. அப்போ நீ 4,000 தான் பண்ணிருக்கேன்னா உனக்கு வந்து லீடர்ஷிப் வந்துருச்சு. அப்போ உனக்கு லீடர்ஷிப் வந்துருக்குன்னா உனக்கு மேல மேல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு லீடர்ஷிப் போகணும். அப்ப இந்த மினிமம் கொடுத்தாகணும். அப்போ இந்த மினிமம் மேல போறதுக்கு வழி வச்சாகணும். அப்போ
இவர் 4000 தான் கொடுக்குறாரு. ஸோ மீதி 6000. இப்போ எவ்வளவு இவர் மூலியமா 6000 தான் வருது. மீதி 6000 இன்டூ 5, சாரி ஃபார் எக்ஸாம்பிள் 3,80,000 இன்டூ 5%, மீதி போட்டிங்கன்னா 15,000 உங்களுக்கு வரும். இவருக்கு எவ்வளோ வரும்? அப்போ அந்த 6000 இவர் வச்சுக்கலாம். இதுக்கு தான் மினிமம். இதுதான் இப்படி இருந்தால் தான் அங்கே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் திறம்பட போவாங்க, திறம்பட குழு வளரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே கொடுத்து இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அதே இவர் பண்ணி இங்கே வரும்போது இவர் தான் இவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வருத்தமா இருக்கு. அப்போ எங்கிருந்து பணம் வரும்? இந்த பணம் வருவதுக்கு ஒரு இது முறை பண்ணணும் இல்லையா? அதுதான் மினிமம் கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த முறைப்படி பண்ணாதான் உங்களுக்கு மேலே ஆள இருப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ அவங்களுக்கும் அந்த கேரண்டி நம்ம அவங்களும் வந்து எவ்வளோ வேலை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் யாரையும் குறை பண்ணல. இப்போ நான் எப்படி ஈடுபட்டு வேலை செய்யறேன்னு பாருங்க. இப்போ நான் இவ்வளவு தூரம் ஈடுபட்டு வேலை செய்யறேன்னா ஏன் வேலை செய்யறேன்? எனக்கு வர வேண்டிய வருமானம் யார் வேலை செய்யறாங்க வேலை செய்யாட்டாலும் எனக்கு வர வேண்டியது வரும்ங்கிற ஊர்ஜிதப்படுத்துவதனால தான் நான் வேலை செய்யறேன். நாளைக்கு நீங்களும் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் யார் வேலை செய்யறாங்க வேலை செய்யல எனக்கு வருவது வரும் அப்படின்னு இருந்தா தான் நீங்களும் வேலை செய்வீங்க. ரைட் ஆர் ராங்? அப்ப அது எப்படி ஊர்ஜிதம் பண்ணலாம்? ஒன்லி வித் மினிமம் கேரண்டி. இதுல வந்து வெறும் இது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்அவே பிளான்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய டிராபேக்கை இப்ப நான் காமிக்கிறேன். இப்போ இவர் இருக்காரு, நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கீழே இவர் இப்போ 20% வந்துட்டாரு. இப்போ இவர் கீழே வந்துட்டாருன்னு காமிக்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு 2 பேர் 3 பேர் இவருக்கிளையும் ஒருவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா? 100% வாய்ப்பு இருக்கு. am I right or wrong? இவருக்கு 3 குரூப், ஆனா இவர் உங்களுக்கு ஒரு குரூப். இது புரிஞ்சுதா? ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இவங்க 10,000 ஒரு காலத்துல இவர் மாத்திரம் 10,000 பண்ணியிருப்பாரு. am I right or wrong? இப்ப என்ன இருக்கு? இவர் மாத்திரம் 10,000 பண்ணல, கரெக்டானா? இவர் 10,000 பண்ணுவாரு, இவர் 10,000 பண்ணுவாரு, இவர் 10,000 பண்ணுவாரு, இவர் அட்லீஸ்ட் மினிமம் 4,000 பண்ணுவார். am I right or wrong? ஆர் 6,000 பண்ணுவார். அப்ப இங்க என்ன வரும்? 16,000மோ 14,000மோ வரும். அப்ப பாருங்க, 20 36 இவருக்கு தக்க வச்சுக்கிறது ஒரு 4,000மோ 6,000மோ பண்ணுவாரு. அப்போ வெறும் 10,000 நடந்த இடத்துல இப்போ 30,000 வால்யூம் நடக்க போகுது. ஆனா உங்களுடைய வருமானம் அந்த மினிமம் கேரண்டி தான். இது 30,000 இருக்கலாம், இது லட்சமா இருக்கலாம், இது கோடியா இருக்கலாம் ஒரு லைன்ல. ஆனா லீடர்ஷிப் போனஸ் அவ்வளவுதான். ஸோ இனி வராதேன்னு நீங்க எல்லாம் வேலை செய்யலன்னா 4 மாசம் 5 மாசத்துல இதெல்லாம் கண்டு போகும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் பிரேக்அவே பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. இது நான் இதுவரைக்கும் சொன்னது பிரேக்அவே பிளான். ஸோ பி ஹாப்பி. இது இல்லை, திஸ் இஸ் நாட் அவர்ஸ், ரைட்? நம்ம எதுக்கு நம்ம போவோம்? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது இதுதான் உங்களுக்கு நான் இத்தனை நேரம் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆல் தீஸ் திங்ஸ் பார்த்தீங்களா? இப்படி வந்தாலும் ஒன்று தான். பட் வேற நமக்கு இப்போ நம்ம பிளானுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நமக்கு கீழே ஒரு 20% வந்தாக்கா நமக்கு இனிமே டைரக்டர், அதாவது லீடர்ஷிப் போனஸஸ், அதாவது பரம்பரை வருமானம் வரப்போகுது. அதில் முதல் பரம்பரை வருமானம் this 14%. நம்ம ரைட் ஆர் ராங்? இந்த 14% என்ன? வாட் இஸ் திஸ் 14%? டோட்டல் கம்பெனி டர்ன் ஓவரில். இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். டோட்டல் கம்பெனி டர்ன் ஓவரில் 14% எடுத்து வச்சு இந்த டேபிள் படி நமக்கு பிரிச்சு தராங்க. ஓகே, நவ் இந்த பரம்பரை வருமானம் நமக்கு எப்போ வரும்? பிரேக்அவேல எப்போ வரும்? நமக்கு கீழே ஒருவர் அந்த ஹையஸ்ட் லெவல் 20% வந்ததுக்கு அப்புறம் வரும். வேற நமக்கு எப்போ வரும்? நம்ம 20% வந்துட்டாலே வரும். நமக்கு கீழே யாராவது வரணும்னு அவசியம் இருக்கா? இங்க பாருங்க, நம்ம டைரக்டர் ஆன உடனே வருது.
ரைட் ராங் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைட் ராங். அப்போ நமக்கு கீழே டைரக்டர் வருவதற்கு முன்னாடியே நமக்கு லீடர்ஷிப் தரக்கூடிய ஒரு நிறுவனம் இன்னைக்கு உலகத்தில் இருக்குன்னா அது வெஸ்டீஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பரிணாம வளர்ச்சி. அடுத்தது இந்த அட்டவணைப்படி, புரியுதுங்களா? இந்த அட்டவணைப்படி நமக்கு இப்போ இனிமே டைரக்டர் போனஸ் வரும். இப்போ இந்த பிளானை உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம ஒரு புது பிளான் கொடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து வச்சு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இந்த இதை மாத்திரம் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் சக்ஸஸ் பிளானை எடுத்து வச்சு உட்காந்துக்கோங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய புது பிளானை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளானும் புரியும். நம்ம புது பிளான் படி நம்ம வேலை செஞ்சோம்னா எவ்வளோ டப்புன்னு நமக்கு வருமானம் வருங்கிறது உங்களுக்கு புரியும். அதை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய அடுத்த விஷயத்தை காமிக்கிறேன். நான் நம்மளுடைய நியூ பிளான், இந்த நியூ பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்மளுடைய வருமானம் எப்படி வருதுங்கிறதையும் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் இங்கே நம்ம பண்ண வேண்டியது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்க, குடும்பத்தோடு பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்ம 10,000, 15,000, 20,000 வருமானம் சம்பாதிப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ மாதம் எவ்ரி மந்த் இந்த 3 விஷயத்தை ஒரு வைராக்கியமாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமிட்மெண்ட்டாக ஒரு வருஷத்துக்கு நாம் செய்வோம் அப்படிங்கிறத நம்ம உறுதி எடுக்கலாமா வேண்டாமா பாருங்க. முதல் விஷயம், ஒவ்வொரு மாதமும் நான் எனக்கு என் வீட்டுக்கு 100 PVக்கு, இந்த 100 PVக்கு வாங்குறதுனால கன்சிஸ்டன்சிக்குள்ளேயும் வரும். அதனால் பாதிக்கு பாதி லாபம் இருக்குது. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 100 PV நான் மாதம் என் வீட்டுக்கு வாங்குகிற பொருள் வாங்கி, இப்போ ஒரு 2,000, 3,000 ரூபாய்க்குள்ள. அடுத்தது ஒவ்வொரு மாதமும் 30 நாட்கள் இருக்கு. நிறைய நாட்கள் கம்பெனி மீட்டிங் நடத்துறாங்க, எந்த விதமான டிக்கெட்டு கிடையாது. நம்ம அப்ளைன்ஸ் இருக்காங்க, அவங்க மூலியமா நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு ஈவன் லாக்டவுன் பீரியட்ல கூட வாரம் நம்ம யூடியூப் மூலியமா இந்த வியாபார வாய்ப்பை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலியமாக ஒரு மாசத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, உங்க வாழ்க்கை மாறும் பாருங்க. ஒரு வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 நண்பர்களுக்கு சொல்லி அவர்களையும் உள்ள வரும்போது 100 PV எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? ஒவ்வொரு மாசமும் இதை எப்படியாவது நான் செய்யறேன். ஏன் நான் செய்யறேன்? என் வாழ்க்கை மாறுவதற்கு மாத்திரமில்ல, என்னுடைய குழந்தைகள் வாழ்க்கை ஒளிமயமாக எதிர்காலத்தில் இருக்கிறதுக்கு, என் குழந்தைகளோட குழந்தைகள் வாழ்க்கை பயம் இல்லாமல் இருப்பதற்காக. முடியுமா முடியாதா? அடுத்து இது 2 செய்யணும்னா நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? ஆன் தி டோஸ். அப்போ இந்த லாக் பீரியட்ல கூட நம்ம எல்லாம் உற்சாகமா இருக்கணும். காரணம் என்ன? தினம் யூடியூப் சேனல்ல அசோக் சார் ஒரு ட்ரைனிங் பண்றாரு, பிரவீன் பண்றாரு, அந்த பக்கம் மோகன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரேஷ்மா பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் நம்ம சிஎன்டி மீட்டிங் நடக்குது, நம்மளுடைய டியூஸ்டே லைவ் நடக்குது. இதை தவிர பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அங்கங்க ஒரு வாரத்துல ஒரு நாள் நடக்குது. ஸோ இதெல்லாம் விளைவாக நம்ம அப்படியே அந்த முடங்கி இருக்க வேண்டிய நேரத்துல கூட அப்படியே நேரமெல்லாம் புடைச்சு போயிருக்கு. இது காரணம் இந்த மீட்டிங். ஸோ இப்போ எல்லா மீட்டிங் ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணுவேன், என்னோட கீழே இருக்கையும் அட்டன் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்துக்கலாமா? இப்படி எடுத்துக்கிட்டோன்னா என்ன நடக்கும் கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம 2 நண்பர்களை இந்த வாய்ப்புகள், நம்ம 100 PV, இந்த வாய்ப்புகளை 2 நண்பர்களை கொண்டுருவோம். 100 PV 100 PV ஆக 300 PV வந்துட்டோம். அண்ட் ஆல் ஆஃப் யூ நோ, ஒரே மாதத்துல 282 PV பண்ணோம்னா we go to fast start 8%. am I right or wrong? இப்போ நான் வந்து உங்களுக்கு அதை இதை வச்சு காமிக்கிறேன். நான் சொன்ன இதுதான். எவ்ரி மந்த் ஐ வில் டூ 100% PV, எவ்ரி மந்த் ஐ வில் ஸ்பான்சர் 2 ஃப்ரண்ட் லைன்ஸ், அப்புறம் 100% நான் எல்லா மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவேன். ஸோ அப்படி
முதல் மாதம் 2 பேரை நம்ம இணைச்சிட்டோம். 2 பேர் 100 பிவி, இவர் ஒரு 100 பிவி, ஆக 300 பிவி. அப்போ நான் சொன்ன 252 பிவினா 8% வந்துட்டோம். கரெக்டுங்களா? இப்போ அடுத்த மாதம் என்ன நடக்கும்? இப்போ இவங்களுக்கும் அதே அந்த வைராக்கியத்தை கொடுக்குறோம். இப்போ நம்ம பண்றோன்னு ஒரு வைராக்கியம் எடுத்துக்கிட்டோம், இவங்களும் எடுக்கணும். பட் எடுத்தாகணும்னு கட்டாயம் இல்லை, எடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு வேலை அப்படி இல்லாட்டா கூட என்ன நடக்குங்கிறதுக்கு நமக்கு தயாரா இருக்கணும். அப்படி இந்த 2 பேர்ல ஒருவர் செய்யல, ஒருத்தர் தான் செய்யறாருன்னு வச்சுக்கிட்டா கூட என்ன நடக்குங்கிறத இப்ப நான் காமிக்க போறேன். கரெக்ட்? இப்போ அதே மாதிரி அடுத்த மாதம் நம்ம வைராகி எடுத்ததுனால போன மாசம் என்ன பண்ணியிருக்கோம்? A1 A2 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாசம் B2 B3. போன மாசம் பண்ண A1 A2ல A2 செய்யல செய்ய மாட்டாருன்னு நான் உறுதியா சொல்லல, செய்யாட்டா கூட வெறும் A1 மாத்திரம் அவரை உறுதி எடுத்துக்கிட்டு அவருக்கு கீழே 2 பேர் பண்றாரு. கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப என்ன ஆகும்? இங்க 100 100 100 300, இது ஒரு 300 600 ஆயிடுச்சு. போன மாதம் 300, இந்த மாதம் 600. அதுக்கு அடுத்த மாசம் என்ன ஆகும்? நம்ம எப்பவும் போல 2 பேர் C3 C4. போன மாசம் B2 B3 பண்ணியிருந்தோம், அது இருக்க B3 இல்ல, B2 மாத்திரம் 2 பேர் பண்ணுவாரு. A1 அந்த மாதம், அதாவது இந்த மாதம் 2 பேர் பண்ணியிருப்பாரு. போன மாதம் அவர் எடுத்த 2 பேர்ல ஒருத்தர் 2 பேரை பண்ணியிருப்பாரு. அப்ப இதெல்லாம் கூட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 1200 பிவி வருது. கரெக்ட்? அடுத்த மாசம் என்ன ஆகும்? இது அப்படியே டபுள் ஆகும். கரெக்டானா? 2400. அதுக்கு அடுத்த மாசம் என்ன ஆகும்? அப்படியே டபுள் 4800. புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள் போட்டு காமிக்கிறேன். முதல் மாதம் நம்ம 100, நம்ம 2 பேரை இணைச்சிட்டோம். கரெக்ட்? அப்போ 300 பிவி, 2 பேரு, அதில் ஒருத்தர் தானே 600 1200. இப்போ 5வது மாதம் 4800. அப்போ 6வது மாதம் அப்படியே டபுள் ஆகும் 9600. 7வது மாதம் அப்படியே டபுள் ஆகும் 19200. அப்படியே 12வது மாதம் பார்த்தீங்கன்னா 6,14,000 பிவி நமக்கு கீழே நடக்கும். அதாவது நமக்கு வரவர்களை பாதிக்கு பாதி செய்யாட்டா கூட, செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, செய்யாட்டா கூட. அப்போ இப்போ வருமானம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல நமக்கு கீழே 2 பேர், நான் சொன்ன மாதிரி 100 100 300 பிவி. கரெக்ட் தானா? இப்போ நம்ம 300 பிவி சொன்ன மாதிரி நமக்கு எப்படி வருமானம் வரும்? நம்ம பண்ண 100க்கு 8%. புரிஞ்சுதா? இவங்க கிட்ட இருந்து இவங்க எவ்வளோ % இருக்காங்க? 5%. அப்போ 8 - 5 3. ஸோ அந்த கணக்குப்படி நமக்கு வரக்கூடிய வருமானம் 252. நம்ம 8% ஃபாஸ்டாக அடைஞ்சதுனால வவுச்சர் ஒரு 750 ரூபாய்க்கு வரும். ரைட்? அடுத்த மாதம் நமக்கு கீழே 300 வந்திருக்கும், இவர் ஒரு 300, ஆக 600 வந்திருக்கும். நம்ம இப்போ என்னாச்சு? போன மாதம் 600 பண்ணியிருக்கோம், இந்த மாதம் 600 பண்ணியிருக்கோம், போன மாதம் 300 900. நம்ம ஸ்டில் நம்ம எத்தனை பர்சன்டேஜில் இருக்கோம்? 8ல் தான் இருக்கோம். ஆனால் நம்ம A1 என்ன பண்ணிட்டாரு? 2 பேர் கொண்டு வந்ததுனால அவர் 8% வந்துட்டாரு. அப்போ அவர் பண்ண வியாபாரத்தில் நமக்கு ஏதாவது வருமானம் வராது. ஏன்னா 8 - 8 0. அப்போ நமக்கு இது போன மாதம் மாதிரியே இந்த 2 பேர்கிட்ட தான் அந்த 300 தான் வரும். அப்போ அதே 252 ரூபா தான் வரும். நோ ப்ராப்ளம். இந்த மாதம் இல்லை, அவ்வளவுதான். அதே அடுத்த மாசம் என்ன ஆகும்? 1600 நம்ம 11% வந்துருவோம். நம்ம கீழே இருக்கிற A1 8% தான் இருப்பார். அப்போ அவர் பண்ண வியாபாரத்துல நமக்கு 3% கிடைக்கும். இவரு 8% இருப்பார், அவருக்கு 3%. இவங்க கிட்ட இருந்து 6% கிடைக்கும். அப்போ நம்மளுடைய டோட்டல் வருமானம் இப்போ 900 ரூபாய்க்கு வந்துருச்சு. புரியுதா? கணக்கு புரிஞ்சிருச்சா? ஃபைன். அதுக்கு அடுத்த மாசம் என்ன ஆகும்? நம்ம 14% போயிடுவோம். A1 11ல் இருப்பார். அப்போ அவருடைய இந்த டோட்டல் பண்ண வியாபாரத்துல நமக்கு 14 - 1 11 3% கிடைக்கும். இங்க கொடுக்க பாருங்க. அப்போ இவர்கிட்ட இருந்து 14 - 8 6% கிடைக்கும். இவர்கிட்ட இருந்தும் 6%. புரியுதானா? அப்போ 900. இந்த 2 பேருக்கு 6 300 900. அதான் இங்க 900 போட்டிருக்கேன். அடுத்தது இவர்கள்ட்ட இருந்து நமக்கு 14% - 5 9% கிடைக்கும். நம்ம பண்ண 100 பிவி விட்டு வந்து 14%. ஆக 2196 ரூபா நம்மளுடைய 4வது மாத வருமானம். கம்மியாக தான் இருக்கு, பரவாயில்ல, டோன்ட் வரி, வெயிட். அதே 5th பர்சன் 4800 பண்ணியிருப்போம், நம்ம 17, இவங்க 14 இருப்பாங்க. அப்போ இவர்கிட்ட இருந்து 14 3%, இவர்கிட்ட இருந்து 17 - 11 6%, இவர்கிட்ட இருந்து 17 8 9, இவர்கிட்ட இருந்து ஒரு 9, இவங்க கிட்ட இருந்து
12%. கரெக்டானா? அப்படி வருமானம் இப்போ என்னாச்சு? 4788 ஆச்சு. இது 5வது மாதம். 1 2 3 4 5 மாதங்கள் நம்ம வருமானம் 250 ரூபாய் ஆரம்பிச்சு 5வது மாதம் இப்போ 4788க்கு வந்திருக்கு. ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 6வது மாதம் என்ன ஆகும்? 4000. போன மாதம் என்ன பண்ணோம்? 4800, ஒரு 1200 எல்லாம் சேர்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? டோட்டலாக குமுலேட்டிவாக 9600 தான் வந்திருக்கும். அப்போ நம்ம இன்னும் 20% வரலை. அடுத்த மாதம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம 9600 வருவோம். எஸ் ஆர் நோ? ஏற்கனவே 9000. அப்போ நம்ம வந்துட்டோமா இல்லையா? இப்போ நம்ம டைரக்டர் போனஸ்க்கு எலிஜிபிளா? டைரக்டர் போனஸ் வரணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு கீழே 20% வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஒட்டுமொத்த குரூப்ல எவ்வளோ பண்ணணும்? 2000 பண்ணினாலே நமக்கு அந்த போனஸ் வரும். நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்? இப்போ இந்த பிளானை பாருங்க. 4600 பண்ணியிருக்கோம், 9600 பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம எலிஜிபிளா இல்லையா? ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம பர்ஃபார்மன்ஸ் போனஸ் உண்டு. எல்லாமே 20 வரல. அப்போ எல்லாத்துலேருந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் உண்டா இல்லையா? இருக்கு. அப்போ எவ்வளோ இருக்கும்? கணக்கு பாருங்க. அதே கணக்குப்படி 9972 ரூபா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வரும். இப்போ இந்த 9600க்கு கையில் வச்சிருப்பீங்க அந்த சக்ஸஸ் பிளான். ஃபர்ஸ்ட் லெவல் வரும். அதில் என்ன போட்டிருக்கு பாருங்க? 6% போட்டிருக்கு. 9600க்கு 6%. கரெக்ட் தானா? அது பாயிண்ட் இன்ட்டு 18 போடணும். கரெக்ட் தானா? இது பிவி. இதுக்கு அப்படியே கிடையாது, அதுக்கு ரூபாய் மதிப்பு இருக்கு. அந்த இது பாயிண்ட் தான். இன்னைக்கு டைரக்டர் போனஸ் பாயிண்ட் மதிப்பு ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளவு? 70 பைசா. அப்போ இன்ட்டு 70 போட்டோம்னா அது ஒரு 7257 ரூபா. இப்போ வருமானம் பாருங்க. ஒரு முழு நேர வேலை வாய்ப்புல கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்துக்கு வந்துட்டோமா 6வது மாசம்? ரைட் ஆர் ராங்? இப்போ அடுத்த மாதம் என்ன நடக்கும்? நம்ம எப்படி 9600 பண்ணினோமோ அதே மாதிரி A1 பண்ணுவார். am I right or wrong? கரெக்ட்? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ A1 9600 பண்ணுவாரு. இவரு இந்த B2 A1 பண்ண 4800 பண்ணுவாரு. அப்போ இதே ஸ்ட்ரக்சர் இங்க இன்னொரு 2 பேர் வந்துருவாங்க. எஸ் ஆர் நோ? அப்போ A1 தவிர இன்னொரு 9600 பண்ணவங்க, 9500 பண்ணவங்க இருப்பாங்க. நம்ம ஒரு 100, இது சேர்த்தா 9600. புரியுதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கரெக்ட்? இப்போ இது வந்து நான் 20%. இந்த 9500 நிறைய 5-8 பேரை வந்து ஒரே ஆளா நான் போட்டு வச்சிருக்கேன். தட்ஸ் இட். கன்ஃபியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. இப்போ என்ன கிடைக்கும்? இந்த 9500க்கு அதே பர்ஃபார்மன்ஸ் போனஸ் உண்டா இல்லையா? அதே 9972 ரூபா வந்துகிட்டே இருக்கும். இப்போ டைரக்டர் போனஸ் உண்டா இல்லையா? இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம்? சில்வர் டைரக்டர் ஆயிட்டோம். இப்போ அந்த பிளான்ல 2வது ஸ்டெப்புக்கு போங்க. இங்க 2வது ஸ்டெப்ல பாருங்க. நம்மளுடைய வியாபாரத்துல இருந்து 6%. நம்ம வியாபாரங்கிறது என்ன? 20% வல்லாதவர்கள். 9500 + 9600. கரெக்டுங்களா? அதுக்கு 6%. அடுத்தது என்ன போட்டிருக்கு? நமக்கு கீழே ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து 5%. இந்த 9600க்கு 5%. இது ரெண்டையும் கூட்டி இன்ட்டு 18, அதுக்கு 70 பைசா போட்டோம்னா 13305. கரெக்டா? இதோட நின்றுடுச்சா? நமக்கு கீழே ஒரு குழு, டைரக்டர் குழு 5625 பாயிண்ட்டை தாண்டிட்டோம்னா நமக்கு லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ். அடுத்த பேஜை திருப்பி பாருங்க. கரெக்டா? அப்போ 9600 பண்ணியிருக்காங்களா? அப்போ இவர்கள்ட்ட இருந்து நமக்கு ஒரு லீடர்ஷிப் ஓவர் ரைடிங் போனஸ் வருமா? கரெக்டா? அதற்கு முன்னாடி ஒரு சில்வர் நம்ம டிராவல் ஃபண்ட் உண்டா இல்லையா? இதே 9600 பாயிண்ட்டுக்கு அதே டைரக்டர் போனஸ் பாயிண்ட்டு. பட் இங்க பாயிண்ட் வேல்யூ எவ்வளவு? அங்கே 70 பைசா கொடுத்தாங்கன்னா இங்க 18 பைசா, 20 பைசா, 25 பைசா தருவாங்க. 18 பைசான்னு வச்சிருக்கேன். அப்போ ஒரு 3400 ரூபா டிராவல் ஃபண்ட் வரும். இந்த டிராவல் ஃபண்ட் நமக்கு சேர்ந்துக்கிட்டே வரும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபாரின் ட்ரிப் போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி லீடர்ஷிப் போனஸ் இருக்கா? இப்போ இந்த 9600க்கு எவ்வளோ % வரும்? 5%. கரெக்டா? இப்போ நம்ம லீடர்ஷிப் போனஸ் வாங்கினா நமக்கு மினிமம் கேரண்டி கொடுக்கணுமா? கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? 5625. இந்த 9500 இருக்கா? அப்போ மினிமம் கேரண்டி கொடுத்துட்டோமா? அப்போ அதை பற்றி நம்ம எதாவது கவலை பண்ணணுமா? ஒன்றும் கவலை இல்லை. நமக்கு வரதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம
35 மார்க் எடுத்து வெறும் சைடு வால்யூம் பாஸ் பண்ணல, நம்ம டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டோம். 9500 பண்ணியிருக்கோம். 2000க்கு பதிலா 1800க்கு பதிலா 9500 பிளஸ் நம்ம 100 9600 நம்ம சைடு வால்யூம் டிஸ்டிங்ஷனுக்கு மேல பண்ணியிருக்கோம். ரைட் ஆர் ராங்? ஸோ இப்போ லீடர்ஷிப் போனஸ் 9600க்கு 5% இன்ட்டு 18, அதனுடைய வேல்யூ ₹2.40, ₹2.50, அது ஒரு 20,000 ரூபா. இப்போ நம்ம வருமானம் ஒரு முழு நேர வேலையை விட மிக அதிகமாக போயிடுச்சு. எத்தனாவது மாசம் ஃப்ரெண்ட்ஸ்? 7வது மாதம். இப்போ இந்த 7 மாசம் 6 மாசம் போன மாசம் 6வது மாசம் உங்களுக்கு வந்து 17,000 ரூபா வரும்போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிங்களேன். இவ்வளவு நாள் பல்ல கடிச்சு 5 மாசம் 6 மாசம் எப்படியா நம்ம பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த வைராகியத்தை கரெக்டா கடைபிடிச்சு வந்தீங்கன்னா 5வது 6வது மாசத்துக்கு அப்புறம் நீங்க போய் மற்றவங்கள வேலை செய்யணும்னு சொல்ல வேண்டி இருக்குமான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அதுவும் 7வது மாசம் உங்களுக்கு 47,000 வந்து காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் சொல்ல வேண்டி இருக்குமா அப்படிங்கறது ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ பைலட்டுக்கு உங்களுடைய வியாபாரம் போயிடும். இந்த மாதிரி ஒரு 7வது மாசமே ஆட்டோ பைலட்டுக்கு போற மாதிரி ஒரு பிளான் இனி உலகத்துல இருக்குன்னா அது வெஸ்டீஜ் பிளான் ஃப்ரெண்ட்ஸ். 8வது மாசம் என்ன ஆகும்? எப்படி இவர் டைரக்டர் ஆனாரோ அவருக்கு கீழே ஒருத்தர் டைரக்டர் வருவாரா மாட்டாரா? அதை தவிர இங்க ஒரு 10 பேர் இருக்கானுங்களா, அதுல ஒருத்தர் டைரக்டர் வர மாட்டாரா? அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம்? கோல்டு ஆயிடுவோம். கரெக்டா? இவருக்கு கீழே ஒரு டைரக்டர் வந்துருவார். எஸ் ஆர் நோ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் பிளானை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அந்த டைரக்டர் போனஸ் எடுங்க. இப்போ நம்ம கோல்டு இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். நம்ம பண்ண வியாபாரம் 100, 9,500, 9,600லேருந்து 6%. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் எவ்வளோ % போட்டிருக்காங்க? 5%. இவர் பண்ண வியாபாரத்துலேருந்து 5%, இவர் பண்ண வியாபாரத்துலேருந்து 5%. இவர் செகண்ட் லெவல், இவரோட வியாபாரத்துலேருந்து 4%. am I right or wrong? டைரக்டர் போனஸ் பாருங்க, அதுதான் போட்டிருக்கோம். அதே பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இந்த 9,600க்கு 9,972 வந்துடும். இப்போ டைரக்டர் போனஸ் நம்ம கிட்ட இருந்து இவங்க கிட்ட இருந்து இவர்கிட்ட இருந்து வந்துருச்சு. இப்போ நமக்கு கீழே எல்ஓபி இருக்கா இல்லையா? எல்ஓபி நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் இல்லை, மல்டிபிள் எல்ஓபி இருக்கா இல்லையா? அந்த மல்டிபிள் எல்ஓபி இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இதே மாதிரி டெப்த்தில் போதா? இப்போ யாரெல்லாம் முதல் லெவல்ல எல்ஓபி வாங்கிட்டாங்க அவங்ககிட்ட இருந்து உண்டு. யாரெல்லாம் மற்றவங்க எல்லாம் எல்ஓபி மற்ற டெப்த்தில் போக போக இதுதான் ரூல். யார் எல்ஓபி வாங்கினாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம எல்ஓபி எடுக்கலாம். அவங்க சைடு வால்யூம் நமக்கு எல்ஓபி. இப்போ நான் அந்த மஞ்சள் போட்டிருக்கேனே, இவர் எல்ஓபி வாங்குறாரா? எல்ஓபி கொடுக்குறாரு, எல்ஓபி வாங்கலாம். அப்போ இவர்கிட்ட இருந்து நமக்கு எல்ஓபி வருமா? வராது. ஆனா இவர்கிட்ட இருந்து A1க்கு எல்ஓபி போகும். புரியுதா? ஸோ அப்போ நமக்கு எல்ஓபி எங்கிருந்து வரும்? இவர் 9,600 பண்ணனால இவர்கிட்ட இருந்து வரும். இவரும் 9,600 பண்ணா இங்கிருந்து எல்ஓபி வராரு, அதனால இவர்கிட்ட இருந்து 9,600க்கு நமக்கு வரும். ஆக 2 எல்ஓபி. போன தடவை ஒரு எல்ஓபி வந்தது, இப்போ 2 எல்ஓபி வரும். எஸ் ஆர் நோ? மினிமம் கேரண்டி அஷ்யூர் பண்ணிட்டோமா இல்லையா? திருப்பியும் டிஸ்டிங்ஷன்ல தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிராவல் ஃபண்டும் அதே மாதிரி வரும். அதே மாதிரி எல்ஓபி 2 இடத்துல இருந்து வரும்போது 41,000. இப்போ வருமானம் எங்க போயிடுச்சு பாருங்க. MBA படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 8வது மாசம் 9வது மாசம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் இன்னொரு டைரக்டர் வருவாரா? இவருக்கு ஒரு டைரக்டர் வருவாரா? இவருக்கு இவர் கோல்டா வாரா? இங்க பாருங்க, கரெக்டா தப்பா? இவர் சில்வரா வாரா? இப்ப இவங்க எல்லாம் அவங்கள பார்த்து தேங்க்யூ சொல்லுவாங்களா மாட்டாங்களா? எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான விஷயம். அவங்கள போய் எத்தனை தடவை போய் சொல்லிருப்பீங்க, ஐயா இதுதான் பண்ண, இதை பத்திரம் பண்ணுப்பா, இதை மாத்திரம் பண்ணுப்பா, 2 பேரும் மாத்திரம் பண்ணுப்பா, எத்தனை தடவை போய் சொல்லிருப்பீங்க, இது மீட்டிங் வந்து பாருப்பா. அப்ப அவங்களுக்கு டோக்கா வருமானம். இப்போ போன மாசம் வாங்கின 47,000 ரூபாய் இவர் வாங்க வர மாட்டாரா? அதுக்கு முந்தின மாசம் வாங்கின வருமானங்களை இவங்க வாங்குவாங்களா மாட்டாங்களா? யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆச்சு பாருங்க, நம்ம டைரக்டர் ஆயிட்டோம். நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் இந்த 9,600 ஃபர்ஸ்ட் லெவல் வரும். செகண்ட் லெவல் பாருங்க 1, 2, 3 செகண்ட் லெவல் வரும். தேர்ட் லெவல்ல இருந்து இங்க வரும். ஃபோர்த் லெவல் இங்க வரும். கரெக்டா? பாருங்க, உங்க புக் எடுத்து வச்சு பாருங்க. அதே மாதிரி எல்ஓபி, இவர்கிட்ட இருந்து எல்ஓபி, இவர்கிட்ட இருந்து எல்ஓபி வரும். இவர் எல்ஓபி கொடுக்குறாரு, இவர்கிட்ட கிடையாது. இப்ப பாருங்க,
இவர்கிட்ட இருந்து எல்ஓபி உண்டு, இவரே எல்ஓபி இங்கிருந்து வாங்குறாரு. ரைட் ஆர் ராங்? அப்போ இவர்கிட்ட இருந்து எல்ஓபி உண்டு. அப்போ 1 2 3 4 எல்ஓபி வந்துருச்சு. இப்போ நமக்கு 82,000 எல்ஓபி. டோட்டல் வருமானம் பாருங்க 1,47,000 ரூபா 9வது மாசம். சி, மார்க்கெட்டிங் பிளானும் புரியுது, இதனுடைய மகத்துவம் புரியுது, இந்த பிளானோட இதுவும் புரியுது, இந்த பிளானை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். இப்போ 10வது மாசம் என்ன ஆகும்? வீல் பி டைமண்ட். 4 பேர் வந்துருவாங்க. இவரும் அதே மாதிரி ஸ்டார் ஆயிடுவாரு. போன மாசம் வாங்கின அதே 1,40,000 இவர் வாங்க போறாரு. உங்களை தேங்க்யூ சொல்ல வர மாட்டாரா? எத்தனை தடவை போய் சொல்லியிருப்பீங்க? எத்தனை தடவை ஏன் சொல்லக்கூடாது? இப்போ எத்தனை தடவை உங்களை பார்த்து கையை எடுத்து கும்பிடுவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் அதை செய்யக்கூடாது? இப்போ நானும் அதுதானே செஞ்சுட்டு இருக்கேன். ஒய் நாட் டூ இட்? அண்ட் இப்போ பாருங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் டைரக்டர் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் இவங்க இருக்காங்க 4 பேர். செகண்ட் லெவலில் 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. தேர்ட் லெவலில் 4 பேர் இருக்காங்க. ஃபிஃப்த் லெவலில் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இப்படி தான் டைரக்டர் போனஸ் வருது 77,000. அதே தான் ட்ராவல் ஃபண்டுக்கும். எல்ஓபி பாருங்க, இவர்கிட்ட இருந்து எல்ஓபி, இவர்கிட்ட இருந்து எல்ஓபி, இவர்கிட்ட இருந்து எல்ஓபி. அடுத்தது இவங்க பார்த்தீங்கன்னா இவர் எல்ஓபி கொடுக்கல. இப்போ இவர்கிட்ட இருந்து எல்ஓபி இந்த டிக் போட்டது மாத்திரம் தான் எல்ஓபி. இவங்க எல்ஓபி தரல. இப்போ இவங்க என்னென்ன சைடு வால்யூம், என்ன சைடு வால்யூம் வச்சிருக்காங்க? எல்லாரும் நம்மள மாதிரி நம்ம எப்படி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகிட்டு போறோமோ எல்லாரும் இதை செஞ்சாங்கன்னா அவங்களும் டிஸ்டிங்ஷன்ல தானே பாஸ் ஆகிட்டு வருவாங்க. அப்போ அவங்க சைடு வால்யூம் 9,600 தானே இருக்கும். அப்போ ஒவ்வொரு சைடு வால்யூத்திலேருந்து நமக்கு அந்த 50,600லேருந்து நமக்கு எல்ஓபி வருமா வராதா? இப்போ 1 2 3 4 5 6 7 இங்கே டிக்கு போட்டிருக்கேன் 8. போன மாதம் 4 பேர்ட்டு வந்தது, இப்போ 8 பேர்ட்டு எல்ஓபி வருது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,73,000. எத்தனாவது மாதம் ஃப்ரெண்ட்ஸ்? 10வது மாதம். யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஇ, எம்பிஏ, எம்பிபிஎஸ் எவ்வளோ வருஷம் படிக்கிறீங்க? எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இதை பாருங்க. நீங்கள் மாத்திரம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் 2,73,000 சம்பாதிப்பீங்க. இவர் 1,40,000 சம்பாதிப்பார். இவர் 80,000 ரூபா சம்பாதிப்பார். அதே மாதிரி இவங்கெல்லாம் 80,000 சம்பாதிப்பாங்க. பாருங்க எத்தனை பேருக்கு வருமான வாய்ப்பு வந்து நம்ம சம்பாதிக்கிறோம். இதனை ஆள் பிடிக்கிற வியாபாரமா? பொருள் விற்கிற வியாபாரமா? இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான வியாபாரம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன செய்யணும்? மாதம் 100 PV 2 பேருக்கு இந்த மாதிரி மீட்டிங் ட்ரைனிங்லாம் எதையும் விடாமல் அட்டன் பண்ணணும். ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நம்ம அப்ளைன் டவுன்லைன்ஸில் கேட்டுக்கணும். அடுத்தது பாருங்கள், 11வது மாதம் திருப்பியும் டைமண்ட் தான் இருப்பான். ஏன்னா 5 6 வந்தால் தான் கிரவுன். ஸோ நமக்கு கீழேயும் டைமண்ட் வந்துடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி நம்ம வருமானம் என்னாச்சு பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் நான். 5,70,000. அதே 6வது மாதம் வீல் பி அ கிரவுன். கிரவுன் டைரக்டர் லெவலுக்கு வந்துட்டோம். நம்ம வருமானத்தை பாருங்கள். ஜஸ்ட் சி இந்த கம்ப்ளீட் ஸ்லைட்ஸ், இந்த கம்ப்ளீட் இது உங்களுடைய அப்ளைன்ஸ் எல்லார்கிட்டையும் இருக்கு. தயவு செய்து வாங்குங்க, பாருங்க, உங்கள் சக்ஸஸ் பிளானை வச்சு கம்பேர் பண்ணுங்க. ஈஸியாக உங்களுக்கு புரியும். அங்கே உங்களுக்கு காமிச்சேன். I'll now again show you அந்த பிரேக்அவே பிளானில் இப்படி கீழே கீழே வரும்போது ஒரே லைனில் இவ்வளவு பேர் வரும்போது ஒரே வருமானம் தான் காமிச்சேன். ரைட் ஆர் ராங்? அது குறைபாடு, அதில் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிஸ்டம் அது மாதிரி, அந்த பிளான்ல அப்படி போட்டால் அப்படிதான் பண்ணணும். அது அந்த கம்பெனியை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பரிணாம வளர்ச்சி. இன்னைக்கு கொஞ்சம் அப்படி பாருங்க, நம்மளதை பாருங்க, கொஞ்சம் தயவு செய்து பாருங்க, இந்த இடத்த பாருங்க, தயவு செய்து பாருங்க. ஜஸ்ட் see this, just see this. இந்த ஒரு குரூப்புக்கு முதல்ல என்ன வந்ததோ அதே வருமானம் வந்துகிட்டு இருக்கா. இன்னைக்கு எவ்வளவு வருமானம் இங்க இருந்து வந்துட்டு இருக்குன்னு பாருங்க.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வியாபாரத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. அண்ட் இதுலேயும் அந்த சக்ஸஸ் பிளான் எடுத்து வச்சுட்டு பார்க்கும்போது இது யூனி லெவல் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணும். அங்கே இருக்கக்கூடிய குறைபாடும் உடைச்சிருக்கார் சார் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பாலி சார். அதையும் உங்களுக்கு விளக்குறேன். அங்கே என்ன சொன்னேன்? இப்படி ஒரு குரூப் இருக்கு, இவங்க தான் வேலை செய்கிறாங்க, இவங்கெல்லாம் வேலை செய்யல. அப்போது இவங்களுக்கெல்லாம் பர்சன்டேஜ் போயிடும். இப்போ இவர்கிட்ட இருந்து வரக்கூடியது கம்மியான பர்சன்ட், இங்கே மேலே அதிகம். நம்ம இதுவும் அப்படி தானே இருக்குது, மேலே அதிக பர்சன்ட், கீழே போக 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 கம்மி பர்சன்ட். அப்போ இவர் தான் வேலை செய்கிறார், அப்போ இங்கே இருந்து கம்மி பர்சன்ட் தானே கிடைக்கும். பட் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் டைனாமிக் கம்ப்ரெஷனுங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாலி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு டைரக்டர் ஆகணும்னா எவ்வளோ பண்ணணும்? 2000 PV பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவர் 5000 PV பண்ணுறதாக வச்சுப்போம், ரைட்? இப்போ இவங்க பண்ணலை, நம்ம சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் அங்கே பண்ணலை. 500 பண்ணுறாங்க, ஒருத்தர் 1000 தான் பண்ணுறாரு, ஒருத்தர் 500 பண்ணுறாரு, ஒருத்தர் திருப்பி 500 தான் பண்ணுறாரு. இப்போ அதுபடி பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மக்கிட்ட இருந்து 6, இங்கேருந்து 5, இங்கேருந்து 4, இங்கேருந்து 3, இங்கேருந்து 2, இங்கேருந்து 1 தான் கிடைக்கும். am I right or wrong? பட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு பாலியோட கம்ப்ரெஷன் என்னன்னா, யார் குவாலிஃபைடுங்க? யார் குவாலிஃபைடு? இவர் தான் குவாலிஃபைடு. இவங்கெல்லாம் குவாலிஃபைடா? குவாலிஃபைடு இல்லை. அப்போ என்ன ஆகும்? இங்கிருந்து அப்படியே கம்ப்ரஸ் ஆகும். இவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு? 500. 500 + 500 1000. 1000 + 1000 2000. 2000 + 500 2500 + 5000. ஸோ இது அப்படியே 7500 உங்களுடைய முதல் லெவலாக மாறி இவர்கிட்ட இருந்து 4% கிடைக்கும். அப்போ இவங்கெல்லாம் வேலை செய்யாததுனால உங்களுக்கு ஏதாவது வருமானம் இழப்பா இருப்பதா? அதுதான் டைனமிக் கம்ப்ரெஷன். இந்த மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற பிளான் தான் பிளான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிளான். ஐ ஹோப் இன்னைக்கு உலகத்தில் 80-90 வருடங்களாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்கு. பைனரியிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு பைனரி அப்படிங்கிறது சுத்தமாகவே எங்கேயும் இல்லை. அதெல்லாம் இட்ஸ் ஷார்ட் டேர்ம். வருவாங்க, 4 வருஷம் இருப்பாங்க, 4 வருஷம் கட்டா புட்டான்னு ஆகும், போயிடும். அதில் போய் உங்கள் வாழ்க்கையை தொலைக்க வெறும் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு மாத்திரம் இங்கே வரல ஃப்ரெண்ட்ஸ். வருமானம் நிறையா இருக்குது இல்லைங்கள, பட் வருமானம் மாத்திரம் வரல. பட் இன்னைக்கு சித்தார்த்துக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, எனக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட இப்போ என்னுடைய பிவி எடுத்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கிராஸ்ட் அரௌண்ட் 3.5 lakhs பிவி. எந்த ஸ்டோரும் ஓப்பன் ஆகலை, எங்கேயும் ப்ராடக்ட் போகல. ஆனா 3.25 4 லட்சம் பிவி நடந்திருக்கு அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு செக்யூரிட்டின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த செக்யூரிட்டியை உங்க குடும்பத்துக்கு நீங்க ஏற்படுத்தி தர போறீங்க. அப்ப இது நிலையா இருக்கணும். ஏதோ வருமானத்துக்காக 2 மாசத்துக்காக 1 வருஷத்துக்காக எங்கேயா போய் விழுந்தோம்னா அப்புறம் என்ன ஆக போகுது? திருப்பி அதே கஷ்டம்தான். இன்னைக்கு அது நிலையா இருக்குங்கிறத மாத்திரம் ப்ரூவ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 15 ஆண்டுகள்ல உலகத்துல முன்னோடி நிறுவனங்கள்ல 30வது இடத்துக்கு லெவலுக்கு போயிட்டாங்க. So this plan has been proven. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் பிளான். இந்த மார்க்கெட்டிங் பிளானை பற்றி உங்கள் இடத்துல நான் இன்னைக்கு எடுத்து சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை கொஞ்சம் அவங்க அப்ளைன்ஸ்ட்டு உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கூட கேட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் காமிச்ச ஸ்லைட்ஸ் அந்த நியூ பிளான் வந்து அவங்ககிட்ட இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. இந்த நியூ பிளானை நாங்கள் பண்ண போகிறோன்னு இன்னைக்கு ஒரு உத்தரவாதம் எடுங்க. ஜஸ்ட் இமேஜின் ஃப்ரெண்ட்ஸ், 12 மாதத்தில் வருமானம் என்னன்னு பாருங்கள். As I showed you, again let me show you. 10,42,000 ஃப்ரெண்ட்ஸ் 12 மாசத்துல. 15,000 20,000 சம்பாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு பாருங்க. ஒரு 12 மாதத்தில் வெறும் ஒரு 100 பிவிக்கு வீட்டுக்கு வாங்கிறது. இதையே கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக நம்ம யார்கிட்டையும் யாசகம் போல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வாழ்க்கையை மாத்திரம், அவங்க வாழ்க்கையை ஒரு உன்னதமான நிலைக்கு எடுத்துட்டு வர போறோம். அவங்க குழந்தைகளை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கொடுக்க போறோம்.
ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம 10 லட்சம் சம்பாதிக்கும் போது நமக்கு கீழே ஒருத்தர் 4.5 லட்சம் சம்பாதிக்க போறாரா இல்லையா? இவரு 2.5 லட்சம் சம்பாதிக்க போறாரா இல்லையா? அதே மாதிரி இவருக்கு கீழே இங்க 2.5 லட்சம் 1 லட்சம் 80,000 சம்பாதிக்கிற எத்தனை பேர் இருப்பாங்க? நம்ம 10 லட்சம் சம்பாதிக்கும் போது there will be at least ஒரு 10 people earning beyond a lakh. எப்பேற்பட்ட விஷயம்! ஏன் போய் சொல்லக்கூடாது? ஏன் போய் அவங்களை போய் வலியுறுத்தக்கூடாது? இதுக்காக கூச்சப்பட்டுட்டு உட்காந்துருந்தோம்னா எப்படி? யார் தான் மாத்துவாங்க உலகத்தை? அடுத்தது 12 மாசத்தோட இந்த 10 லட்சம் நிறுத்துமான்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த மாசம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த 1 கோடி 2 கோடி 3 கோடிக்கு போற வழி. 10,000 15,000 20,000க்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். 1 கோடி 2 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இன்னைக்கு இருக்கு. சுலபமான வழி இருக்கு. எல்லாரையும் சம்பாதிக்க வச்சு வலிக்கக்கூடிய வழி. அடுத்தது இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்போம். எத்தனை பேர் வாய்ப்பு செய்யல? பட் யாருக்காவது நஷ்டம் ஏற்படுத்துமா? யாரையும் காயப்படுத்தாம நம்மளும் சம்பாதிச்சு மற்றவங்களையும் சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு வழியை வச்சிருக்கோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைராக்கியத்தை எடுங்க. இனிமே இந்த மாதத்துல இருந்து நான் எப்படி 100 PV பண்ணுவேன்? 2 நண்பர்களுக்கு இதை கொடுத்து அவங்களையும் 100 PV பண்ண வைப்பேன். அவங்களுக்கும் இதே மாதிரி மாசம் 2 பேர் 100 PV பண்ண வைப்பேன். எல்லாரும் மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ண வைப்பேன். ஸோ அது எல்லாருக்கும் இந்த உத்வேகம் வரும். எல்லாரும் ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ ஒரு புத்தாண்டு மதுமா ஒரு அருமையான விஷயத்தை பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த புத்தாண்டு மதுமா இந்த வைராக்கியத்தை எடுங்க. அடுத்த வருஷம் அடுத்த புத்தாண்டு உங்க வருமானம் 10 லட்சமா இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.